யோவான் புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். யோவானா का शास्त्र हम मनन कर रहे हैं. 1ஆம் அதிகாரத்தின் 1 अध्याय 29ஆம் வசனத்தை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். 29 वर्स கடந்த வாரத்தில் தியானித்தோம். पिछले हफ्ते हम मनन किए थे. அவர் தன் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி கடந்த வாரத்தில் ये தியானித்தோம். दुनिया के पाप को उठा के जाने वाला मेमना था. அல்லேலூயா. हालेलुया. சோ இந்த வாரத்தில் அது 30 இருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானித்து எடுத்துக்கொள்ளலாம். 30वें वचन से कुछ मनन करेंगे. யோவான் chapter 1 verse 30. யோவானா 1 उसका 30. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே. ये वही है जिसके विषय में मैंने कहा था, एक पुरुष मेरे पीछे आता है जो मुझे से श्रेष्ठ है, क्योंकि वह मुझे से पहले आता. யோவான் சொல்லுகிறார், யோவானா इधर बोल रहा है, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், मेरे पीछे एक आ रहे हैं, அவர் எனக்கு என்னிலும் மேன்மையுள்ளவர், वो मेरे से भी श्रेष्ठ है, என்னை விட மேன்மையுள்ளவரா இருக்கிறார். मेरे से भी श्रेष्ठ है. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, कारण क्या? அவர் எனக்கு முன் இருக்கிறார். वो मेरे से पहले थे. அல்லேலூயா. அப்படி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அது இவர்தான். मैं ऐसा बोला था ना, वो यही है. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து यीशु मसीह को देखकर யோவான் அந்த தனக்கு அறிந்ததை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோவான் को जो मालूम पड़ा वो लोगों को बताए. என்ன கற்றுக் கொடுக்கிறார்? क्या सिखा के दिए? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், मेरे पीछे एक आ रहा है, ஆனா அவர் எனக்கு முன்னாடி இருந்தவர். पर वो मेरे से पहले से थे. அல்லேலூயா. हालेलुया. இதனுடைய ஏன்னா இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நான் கொஞ்சம் தியானித்து இருந்தோம் இந்த 27ஆம் வசனத்துல. ये वचन हम मनन करते हैं 27 वर्ष में. அதே वचनத்தை ரிப்பீட் பண்றார். वही वचन को वापस बोल रहे हैं. ஆனா அதே நேரத்துல இதுல இருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். उसी समय इससे भी कुछ कारण हम सीखने वाले हैं. அல்லேலூயா. हालेलुया. நான் அப்பவே சொன்னேன், யோவான் இயேசுவுக்கு முன்பாகவே பிறந்தவர். मैं पहले ही बोला, யோவான் यीशु मसीह के पहले जन्म हुए. அவர் ஒரு 6 மாசத்துக்கு முன்பாகவே பிறந்துட்டார். एक 6 महीने के पहले वो जन्म ले लिए. அதே போல யோவானுடைய ஊழியம் இயேசுவுடைய ஊழியத்துக்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. யோவாना का सेवा यीशु मसीह की सेवा से पहले ही शुरू हो गया. யோவானுடைய பெற்றோர் யாருன்னா ஆசாரியர்கள். யோவானா के माता पिता कौन है? आचार्य लोग. அவர்கள் ஆசாரியர்கள் இருந்ததனால தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே வேதத்தை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். लोग आचार्य लोग, इसलिए आप बचपन से अपने बच्चों को शास्त्र के बारे में बताते हैं. யோவான் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் இருந்ததனால யோவானா एक आचार्य के घर से हैं, इसलिए எல்லா வேத சாஸ்திரங்களையும் நன்றாய் அறிந்தவர், सभी शास्त्र के बारे में जानते हैं, வேதத்தின்படியே வளர்ந்தவர். शास्त्र के रूप में बड़े. அப்படி என்றால் அனுபவத்தில் பார்த்தாலும் இயேசுவை விட அவர் கூட தான். अनुभव में भी यीशु मसीह से वो ज्यादा ही है. வயசுலயும் அவர் தான் கூட, उम्र में भी वही है, ஊழியத்தை ஆரம்பித்ததிலும் அவர் தான் முன்னாடி ஆரம்பிச்சாரு. वही पहले हैं. அனுபவ ரீதியாக பார்த்தாலும் யோவான் தான் எல்லாத்தை விட கூட. अनुभव में भी யோவானா ही ज्यादा है. ஆனால் அந்த யோவான் சொல்லுகிறார், पर யோவானா बोलते हैं, அவர் எனக்கு பின் வருகிறார், वो मेरे पीछे आते हैं, ஆனா என்னிலும் மேன்மையுள்ளவராக पर मेरे இருக்கிறார். से भी श्रेष्ठ है. அல்லேலூயா. हालेलुया. சில பேர் பின்னாடி வருகிறதுனால அவங்க குறைஞ்சவங்க கிடையாது. कुछ लोग पीछे आते हैं इसलिए वो कम नहीं है. இந்த 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 ஒரு உண்மையை நம்ம சில நேரத்துல புரிந்து கொள்வதில்லை. ये सच्चाई को हम मानते नहीं है. சில நேரத்துல நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க நம்மளை விட குறைஞ்சவங்க அப்படின்னு நினைக்க கூடாது. कुछ समय हमारे पीछे जो हमसे कम नहीं, அவர்கள் சில நேரத்தில் நம்மை விட அழைப்புல பெரியவர்களா இருக்கலாம், बुलावट में हमसे भी बढ़कर हो நம்மை விட ஞானத்தில் பெரியவர்களா இருக்கலாம், हमसे ज्ञान में ज्यादा हो सकते हैं, நம்மை விட வேதத்தை அறிந்ததுல பெரியவர்களா இருக்கலாம். शास्त्र में हमसे ज्यादा जानकारी அதனால रखते हैं. யாரையும் அவளை ஈஸியா நம்ம குறைத்து எடை इसलिए போடக்கூடாது. किसी को भी हमें बहुत कम नहीं समझना. அதற்கு யோவான் நல்ல ஒரு சாட்சி. उसके लिए யோவானா एक अच्छा गवाही. அல்லேலூயா. हालेलुया. யோவான் சொல்லல, நான் தான் உமக்கு முன்னாடியே பிறந்துட்டேனே, யோவானா हम बोल सकते हैं, मैं आपके पहले जन्म நான் हुआ, அவருக்கு முன்னாடியே ஊழியத்தை मैं ஆரம்பிச்சிட்டேன், आपके पहले सेवा शुरू किया, எனக்கு ஆதி காலத்துல இருந்தே, எனக்கு பிறப்புல இருந்தே நான் ஒரு ஆசாரிய குடும்பத்துல मैं வளர்ந்திருக்கிறேன், जन्म से एक आचार्य के परिवार में हूँ, எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும், मेरे को कितना अनुभव है, அதை குறித்து அவர் ஒரு நாள் பெருமை பாராட்டல. उसके बारे में वो कभी भी श्रेष्ठ नहीं. அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார், वो यीशु मसीह के बारे में बता எனக்கு रहे हैं, பின் தான் வருகிறார், मेरे पीछे ही आ रहे ஆனா அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். हैं, पर वो मेरे से श्रेष्ठ है. அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார் उसका என்றால், क्या कारण है? அவர் எனக்கு முன் இருந்தவர். वो मेरे से पहले से थे. அல்லேலூயா. हालेलुया. எனக்கு முன் இருந்தவர் அப்படின்னா मेरे से पहले थे मतलब இந்த யோவான் இயேசுவை குறித்து என்ன அறிந்திருந்தார்? ये யோவானா यीशु के बारे में क्या जान के रखे थे? அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. என்ன நம்ம இயேசு குறித்து என்ன அறிந்திருக்கிறோம்? हम यीशु मसीह के बारे में क्या जानते இன்னைக்கு हैं? யோவான் அறிந்திருந்ததை விட நாம் இயேசுவை நல்லா அறிந்திருக்கிறோமா யோவானா जानने से ज्यादा हम यीशु मसीह के बारे में जानते हैं என்று சொல்லி இன்னைக்கு நாம் ஒரு சில கேள்விகளை நமக்குள்ள கேட்கணும். ऐसा बोलकर हमें अपने अंदर प्रश्न पूछना, நான் எந்த அளவு இயேசுவை அறிந்திருக்கிறேன்? मैं कितना यीशु मसीह को जानता हूं? பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், पौल अपॉस्टल பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, फिलिपियों 3 अध्याय 8वां वचन, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, मेरे परमेश्वर यीशु मसीह को जानने का वो ज्ञान, ஓ
उसके लिए उसके लिए எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். सभी को मैंने नष्ट माना है. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லுகிறார்? तो पौल प्रेरित क्या बोलते हैं? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, परमेश्वर को जानने का ज्ञान के श्रेष्ठ के लिए, அந்த அந்த காரியத்துக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டமா उस கருதுறேன். कार्य के लिए मैं सभी को नष्ट मानता அப்போ हूँ. அவர் என்ன தெரியுமா, இன்னும் நான் இயேசு அறிய விரும்புறேங்கிற ஒரு தாகத்தோடு இருக்கிறார். अभी भी मैं यीशु मसीह के बारे में जानना करके वो प्यास में है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த தாகம் இருக்க வேண்டும். आज हमारे जीवन में भी वो प्यास होना चाहिए. இயேசுவை நம்ம அறிந்திருக்கிறோம் தெரியுமா? यीशु मसीह को हम जाने हैं ना. இது ரொம்ப கம்மிங்க. ये बहुत कम है. நம்ம இயேசுவை அறிகிற விதத்துல அறியல நம்ம. हम यीशु मसीह को जानने के बारे में अब तक पूरा नहीं जाने. பவுல் அப்போஸ்தலர் இயேசு குறித்து எவ்வளவு அறிந்திருக்கிறார்? पौल प्रेरित कितना यीशु मसीह के அதே बारे में மாதிரி நம்ம அறிந்திருக்கிறோமா? वो सब हम जाने हैं क्या? அப்படிலாம் கிடையாது. वो सब नहीं ஆனா है. அவரே சொல்றாரு, और वो खुद बोल रहे हैं நான் இன்னும் அறிவதற்கு விரும்புறேன். मुझे और जानना है. அப்ப இயேசுவை இன்னும் அதிகமா அறிவதற்கு நம்ம தான் விரும்பணும். और यीशु मसीह को हमें और ज्यादा जानना, वो हमें இயேசுவை चाहता உங்களை है. எனக்கு வெளிப்படுத்துங்க, यीशु आप मुझे प्रकट करो, என்னோடு பேசுங்க, मेरे से बात करो, உங்களை குறித்து நான் அறிய விரும்புறேன். आपके बारे में मैं जानना இந்த चाहता हूँ. கேள்விகள் இயேசுவுக்கு முன்பாக நாம் வைத்துக் கொண்டே ये இருக்க सवाल வேண்டும். यीशु मसीह के बारे में यीशु मसीह के सामने हमें रखना है. அப்பதான் கற்றுக்கொள்ள முடியும். तभी हम सीख सकते हैं. அப்பதான் அவரை குறித்து நான் அதிகமா அறிய तभी முடியும். उसके बारे में और जान सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. யோவான் எந்த ஒரு முன்னிருப்பை அங்கு சொல்லுகிறார்? யோவானா क्या उधर बोलते हैं? அங்க யோவான் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, யோவானா क्या எனக்கு बोलते हैं? முன்னிருந்தவர் என்பதை मेरे से पहले से थे. அவர் ஏதோ அவருக்கு முன்னாடி பிறந்தவர் என்று அவர் சொல்ல வரல. वो कुछ मेरे से पहले जन्म हुआ ऐसा नहीं बोले. என்ன சொல்ல வர்றாருன்னா, क्या बोलना चाहते हैं? ஆதி காலத்திலிருந்து पूर्वज के दिनों से என் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிறதை அவர் சொல்றார். मेरा यीशु मसीह है बोल रहे हैं. எனக்கு முன்னிருந்தவர் என்பது मेरे से पहले से है मतलब இயேசு கிறிஸ்துனுடைய நித்தியத்தில் இருக்கிற அந்த இருப்பை சொல்லுகிறார் அவர். यीशु मसीह के जो नित्य में रहते हैं उसके बारे में बता रहे அப்படி हैं. என்றால் वैसा है இந்த तो உலகத்தில் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு அப்புறம் பிறந்திருக்கலாம். ये दुनिया में यीशु मसीह யோவானா के बाद जन्म हो सकते हैं. ஆனால் பரலோகத்தில் அவர் யோவான் தோன்றுவதற்கு முன்பாகவே இருக்கிறார். पर स्वर्ग में யோவானா जन्म होने से पहले उधर थे. அதனால தான் அவர் சொல்றார், அவர் எனக்கு முன்னாடியே இருக்கிறார். इसलिए वो बोल रहे हैं वो मेरे से पहले அவர் से थे. பிறப்பை பத்தி எங்க சொல்லல, उनके जन्म के बारे में नहीं இயேசு बताया. கிறிஸ்து எப்பொழுதிலிருந்து இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறார். यीशु मसीह कब से हैं तब से बता அப்ப रहे हैं. அவர் இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னாடி இருக்கிறார் என்றால் அவர் நித்தியத்தில் இருக்கிறார். वो नित्य में मेरे से पहले यीशु मसीह எனக்கு முன்பாக ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறார் पुरुष के दिनों से मेरे से पहले हैं என்று சொல்லி அவர் கூறுகிறதை பார்க்க முடியும். ऐसे बोलते யோவானா बोल रहे हैं. இயேசு கிறிஸ்து எப்போது இருந்திருக்கிறார்? यीशु मसीह कब से हैं? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா இருக்கிறாரா? 2000 साल के पहले ही थे क्या? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயரிடப்பட்டது வேணா 2024 வருஷத்துக்கு முன்னாடி यीशु இருக்கலாம். मसीह को नाम दिया 2000 साल पहले हो सकता ஆனா है. இயேசு கிறிஸ்து இருப்பிடம் அவர் எப்பொழுது இருந்து இருக்கிறார் पर தெரியுமா? यीशु मसीह कब से हैं आप जानते हैं क्या? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. नीति वचन 8वां अधिकार निकाल நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தின் नीति वचन 8वां अध्याय 23 24 வசனத்தை பாருங்க. 23 और 24 वचन देखेंगे. பூமி உண்டாகும் முன்னும் पृथ्वी प्रकट होने के पहले ஆதி முதற்கொண்டும் पूर्वज के समय से அனாதியாய் अनादि समय से நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். मैं अभिषेक किया गया. இங்க சொல்ற பூமி உண்டாவதற்கு முன்னே இருக்கிறேன். धरती बनने से पहले से मैं हूं. அந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல नीति वचन 8वें अध्याय நிறைய அதே அதிகாரம் உள்ளாகவே இயேசு கிறிஸ்துடைய அது அவர் எப்படிப்பட்டவர் எங்க இருக்கிறார் என்பது குறித்து சொல்லுகிறார். कई चिन्ह है यीशु मसीह कैसे वो भी बोला गया है. அப்போ 23ஆம் வசனம் சொல்றார், பூமி உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன். 23वां वचन बोलता धरती बनने से पहले मैं हूं. அடுத்து 24 ஆழங்களும் ஜலம் புரண்டு ஒரு ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் இருக்கிறேன். 24 में बोल रहा है गहराई और पानी उत्पन्न होने से पहले मैं हूं. எப்போ இருக்காரா? कभी है ஆழங்கள் ஊற்றுக்கள் இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருக்கிறார். गहराई और पानी बनने से पहले वो हैं. முதல்ல இந்த பூமியில எப்படி இந்த ஆழத்திலிருந்து வெள்ளம் வந்ததோ पहले कब जब धरती से गहराई से पानी அதெல்லாம் आया உண்டாக்குனது அவர்தான். वो सब बनाया वो यीशु அவர் मसीह है. அப்போதே இருந்தே இருக்கிறார். पर वो मतलब वो तभी से हैं. 25ஆம் வசனத்தை பாருங்க. 25वां वचन देखिए. மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் நான் இருக்கிறேன். पर्वत बनने से पहले मैं हूं. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. पहाड़ और पर्वत बनने के पहले वो है. पहाड़ और पर्वत बनने के पहले 26ஆம் வசனம் சொல்லுகிறது, 26 वर्ष बोलता है அவர் பூமியையும் वो धरती को அதன் வெளிகளையும் उसके चारों ओर பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் धरती की मिट्टी को உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். बनने से पहले मैं जन्म हुआ. அப்ப எப்ப இருக்கிறாரு? वो कब से है? இந்த பூமியில இந்த மண்ணை உருவாக்குற அதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். धरती में मिट्टी बनने से पहले वो. ஹalleluya. हालेलुया. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, 27 वर्ष அவர் வானங்களை படைக்கையில் நாங்க இருக்கிறேன். स्वर्ग बनने से पहले वो है. ஹalleluya. हालेलुया. 28ஆம் வசனம் சொல்லுகிறது, 28 बोल रहा है உயரத்தில் மேகங்களை உண்டாக்கும் பொழுது நான் இருக்கிறேன். ऊंचाई में मेघों को बनने से पहले मैं. 29ஆம் வசனம் சொல்லுகிறது, 29 बोल रहा है சமுத்திர ஜலம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். समुद्र का जल उत्पन्न होने से पहले मैं हूं. அதுக்கு ஒரு கரையை ஏற்படுத்தினார்ல, उसको एक दाग बनाया है. இதை விட்டு தாண்டி வராதன்னு சொல்லி
इससे इसको पार करके मत அந்த கரையை உண்டாக்குறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன். वो किनारा बनने से पहले मैं हूँ. 30 வசனம் சொல்லுகிறது, 30वां वचन நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். मैं उनके पास एक प्यारा लौता बच्चा था. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் எப்பொழுதிலிருந்து இருக்கிறார் என்றால், यीशु मसीह कब से हैं? இந்த பூமி எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்பாகவே இருக்கிறார். ये धरती सब बनने से पहले हैं. இந்த பூமியில என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, ये भूमि में क्या क्या இது कार्य है, எல்லாமே உருவாக்குறதுக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். ये सब बनने से पहले यीशु मसीह है. அதனால தான் யோவான் சொல்கிறார், அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். इसलिए யோனா बोलते हैं वो मेरे से भी श्रेष्ठ है. அல்லேலூயா. அப்ப हालेलुया. இயேசு ஏன் மேன்மையுள்ளவர்? तो यीशु क्यों श्रेष्ठ है? இன்னைக்கு நம்மட்ட அந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா, आज हमसे वो सवाल இயேசு किया ஏன் है, விசேஷமானவர் நீங்க சொல்றீங்க? तो यीशु मसीह क्यों श्रेष्ठ है आप बोल रहे हो? சில வந்து கேட்கலாம், எங்க கடவுள் எல்லாம் ஒண்ணு தானே, सब सब देवता एक ही है ना, ऐसा बोल நீங்க सकते ஏன் இயேசு மட்டும் விசேஷமானவர்னு சொல்றீங்க? हैं. यीशु मसीह को क्यों आपसे श्रेष्ठ ஏன்னா बोलते हो? இயேசு கிறிஸ்து எப்போது இருந்து இருக்கிறார் என்றால், இந்த உலகங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே இருக்கிறார். दुनिया सब बनने से पहले यीशु मसीह है. மற்ற கடவுளுக்கு அப்படிப்பட்ட சரித்திரம் இல்லை. बाकी देवता का ऐसा कुछ हिस्ट्री नहीं है, ஆனா எங்கள் இயேசுவுக்கு இருக்கிறது. पर मेरे यीशु को है. அதனால தான் இயேசு விசேஷமானவர் என்று சொல்லுகிறோம். इसलिए यीशु विशेष है बोलते हैं. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? इसलिए वचन बोलता है आपके तुल्य में कौन है? அவருக்கு ஒப்பானவர் யாருமே இருக்க आपके முடியாது. तुल्य में कोई नहीं है. ஏன்னா அவர் இந்த பூமி எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பே இருக்கிறார். ये धरती सब पहले से पहले है. யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 58ஆம் வசனத்துல, யோனா 8 उसका 55 में யோவான் 8:50, யோவான் ஜான் சாப்டர் 8:58ல பாருங்க, जॉन चैप्टर 8:55 में देखिए. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தார்னு ஒரு क्वेश्चन கேக்குறாரு. ஒரு பதில் சாங்க சொல்லுங்க, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். एक प्रश्न पूछते हैं, अब्राहम को दिनों को देखने का इच्छा है क्या आपको? அப்பொழுது யூதருக்குலாம் ஒரு क्वेश्चन வந்துருச்சு. तब यहूदी लोग को एक सवाल आया. எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. सब लोग प्रश्न करने आए. ஆபிரகாமோட நீ வயசுல மூத்தவரா? अब्राहम से बढ़कर हो क्या उम्र உங்களுக்கு में? 50 வயசு கூட ஆகலையே. आपको तो 50 भी नहीं हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. 50 வயசு கூட ஆகலையே. आपको तो 50 भी अब तक எப்படி नहीं நீ हुआ. ஆபிரகாமோட மூத்தவர்னு சொல்ல आप முடியும்? कैसे अब्राहम से भी बुजुर्ग हो सकते हैं? ஆபிரகாமுடைய நாளை காண ஆசையா இருந்தான்னு எப்படி சொல்ல முடியும்? अब्राहम के दिनों को देखने का चाह அப்படி कैसे बोल சொல்லிட்டு सकते இயேசு हो? கிறிஸ்து சொல்லுகிறார், ऐसे बोल कर यीशु मसीह बोल रहे हैं, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். अब्राहम बनने से पहले मैं हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? यहूदी लोग क्या सोच எங்க रहे हैं? பிதாவே ஆபிரகாம் தான். मेरा पिता खुद अब्राहम அந்த है. ஆபிரகாம் தான் இருக்குதிலே பெரியவர் वो अब्राहम ही रहने में सबसे बड़े என்று हैं. யூதர்கள் நம்பிக்கொண்டு ऐसे இருக்கிறார்கள். यहूदी लोग विश्वास ஆனா कर रहे இயேசு हैं. சொல்றாரு, पर यीशु मसीह बोल அந்த रहे हैं, ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன். वो अब्राहम होने से पहले मैं हूँ. அந்த ஆபிரகாமே என்னுடைய நாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு वो இருந்தார். अब्राहम खुद मेरे दिनों को देखना चाहता என்னுடைய है. நாளை கண்டு அவன் களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறது. मेरे दिनों को देख के वो खुशी हुआ. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆபிரகாம் இயேசுவை பார்ப்பதற்கு வாஞ்சா இருக்கிறார் என்றால், ஆபிரகாமுக்கு முன்னமே இயேசு இருக்கிறார். अब्राहम यीशु मसीह को देखने के चाहत में तो अब्राहम के पहले यीशु मसीह है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆபிரகாம் சரி, இயேசு இந்த உலகங்கள் உண்டாக்குவதற்கு முன்பே இருக்கிறார். ये पृथ्वी बनने से पहले यीशु मसीह है. நம்முடைய முற்பிதாக்கள் உண்டாக்குவதற்கு முன்பாகவே हमारे இருக்கிறார். पूर्वज पिता के पहले वो है. அல்லேலூயா. हालेलुया. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. मत्ती 13 वचन में மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 34 35 வசனத்தை பாருங்க. मत्ती 13 उसका 34 देखिए. இவைகள் எல்லாம் இயேசு உவமைகளாய் பேசினார். ये सब यीशु मसीह एक உவமை उपमान के बारे में करता हुआ. இல்ல உப்மான் தான். उपमान के बारे में बोलता அல்லேலூயா. அங்க சொல்றாரு உவமைகளோட பேசுகிறார். है. एक उपमान के बारे में बात कर रहे हैं. உவமைகள் இல்லாம எதுவுமே பேசல. उपमान बिना बात नहीं किया. उपमान के बिना बात नहीं किया. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है? அதுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை இருக்கிறது. उसका एक भविष्य என்ன தீர்க்கதரிசன வார்த்தை? कौन सा என் வாயை உவமைகளால் திறப்பேன். मेरे मुंह को उपमानों से भरूंगा. உலக தோற்றம் முதல் மறைபொருளாய் இருக்கிறவர்களை நான் வெளிப்படுத்துவேன். दुनिया उत्पन्न होने के पहले जो छुपा था वो सबको मैं प्रकट करूंगा. தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. भविष्यद्वक्ता सब जो बोला गया वो होने के लिए किया गया. அப்ப என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து? तो यीशु मसीह क्या बोल रहे हैं? நான் இந்த உவமையை உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, திருஷ்டாந்தத்துக்கு ये जो दृष्टांत है जो मैं बात कर रहा हूँ, அப்படி பேச காரணம் என்ன தெரியுமா? ऐसा बात करने का என்னை कारण குறித்து क्या ஒரு है? தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. मेरे बारे में एक भविष्य बोला गया है. என் வாயை இந்த உவமைகளால் அவர் திறப்பார். मेरे मुंह को दृष्टांत से मुंह खोलेगा. அது எப்படிப்பட்ட உவமை தெரியுமா? அதெல்லாம் कैसा दृष्टांत है? அது எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் தெரியுமா? कैसा प्रकटीकरण है? உலக தோற்றம் முதல் மறைபொருளாய் இருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிறார். दुनिया बनने से पहले जो छुपा हुआ वो है. கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच के देखिए. உலக தோற்றம் முதலே மறைந்திருக்கிற காரியத்தை दुनिया बनने से पहले जो छुपा हुआ वो बात அறியணும் அப்படினா जानना है तो நம்மளால முடியுமா? हमसे होगा क्या? ஏன்னா நம்ம அப்ப கிடையாது. क्योंकि हम तभी नहीं थे. நம்ம அப்ப கிடையாது.
हम तभी नहीं थे। அப்ப நம்ம இல்ல அப்படின்னா அதை அறிய முடியாது. अगर हम नहीं है तो हम उसको नहीं जान இயேசு सकते। கிறிஸ்து சொல்றாரு உலக தோற்றம் முதல் மறைந்து இருக்கிறத நான் வெளிப்படுத்துறேன். दुनिया उत्पन्न होने से पहले जो छुपा वो मैं बताऊंगा। அப்படி என்றால் என்ன அர்த்தம்? तो उसका क्या अर्थ है? உலக தோற்றம் முதலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற दुनिया उत्पन्न होने से पहले यीशु मसीह है। அல்லேலூயா. हालेलुया। அவர் இருக்க போய் தான் அதை வெளிப்படுத்த वो முடியுது. है इसलिए वो बता रहे हैं ना। இல்லாதவர்கள் எப்படி வெளிப்படுத்த जो முடியும்? नहीं है वो कैसे बताएंगे? இப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை आपके जीवन में क्या हुआ நீங்க வாழ்கிற நாட்கள்ல சொல்ல முடியும். आप जब जी रहे हो तब बता सकते இப்போ हो। உங்க தாத்தா பாட்டி வாழ்க்கையில என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? आप अभी दादाजी नानी के बारे में क्या हुआ அவங்க वो சொன்னா कैसे தான் बताएं? தெரியும் நமக்கு. वो बताए तो ही होएगा, இல்லனா தெரியாது. नहीं तो नहीं அதை पता। போலதான் இந்த वैसे ही உலக தோற்றம் முதல் என்னென்ன காரியம் தேவன் மறைத்து வைத்திருக்கிறாரோ दुनिया बनने से पहले यीशु मसीह क्या क्या बात छुपा के रखे हैं, அதை அறிகிற ஞானம் நம்மட்ட கிடையாது. वो जानने का ज्ञान हमारे पास அதை नहीं அவள है। அறிய முடியாது. वो हम जान भी नहीं ஆனா அதே सकते। நேரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார் पर उसी समय यीशु मसीह बोल அதையெல்லாம் रहे நான் हैं, அறிந்திருக்கிறேன், वो सब मैं जाना हूँ, அதெல்லாம் நான் वो வெளிப்படுத்துறேன். सब मैं प्रकट करूंगा। அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து அப்போதிருந்தே तो இருக்கிறார். इसका अर्थ क्या है? यीशु मसीह तब से हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமி எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பே இருக்கிறார். यीशु मसीह दुनिया से बनने से पहले हैं, நம்முடைய முற்பிதாக்கள் தோன்றும் முன்பாகவே हमारे இருக்கிறார். पूर्वज बनने से पहले हैं, உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே அவர் दुनिया இருக்கிறார். बनने से पहले हैं। அல்லேலூயா. हालेलुया। அதான் யோவான் 17ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பாருங்க. யோவாना 17 अध्याय उसका ஜான் 24 ஜான் 17:24 जॉन 17:24 देखिए। பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் हे पिता, दुनिया बनने से पहले आप मेरे से प्रेमी थे। நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை आप मेरे को जो दिए महिमा को, நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக जो मुझे दिए उनको देखने के लिए நான் எங்கே இருக்கிறேனோ मैं किधर हूँ, அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். उधर मेरे साथ वो भी होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால் दुनिया बनने से पहले आप मेरे ऊपर प्रेमी थे। யாராவது இருந்தா தானே அன்பு செய்ய முடியும். कोई होगा तो ही प्रेम कर सकते हैं ना। ஆ? அவர் சொல்ற பிதாவாகிய தேவன் என்னை நேசிச்சார். पिता परमेश्वर मेरे ऊपर प्रेम रखे थे। எப்போது இருந்து நேசிக்கிறாரு? कब से प्रेम உலக कर रहे हैं? தோற்றத்திற்கு முன்னே இருந்து என்னை நேசிக்கிறாராம். दुनिया बनने से पहले मेरे ऊपर प्रेम அப்படி करते हैं। என்றால் என்ன அர்த்தம்? तो इसका क्या अर्थ இந்த है? உலக தோற்றத்திற்கு முன்னே பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ये दुनिया बनने से पहले यीशु मसीह, पवित्र आत्मा और पिता हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் இருக்க போய் தான் ஒருவரை ஒருவர் நேசிக்க ये முடிகிறது. लोग हैं इसलिए एक दूसरे को ये लोग प्रेम कर सके। அல்லேலூயா. हालेलुया। ஏன் இயேசு மேன்மையுள்ளவர்? क्यों यीशु मसीह श्रेष्ठ அவர் है? இந்த பூமி எல்லாம் உண்டாகுவதற்கு முன்பே இருக்கிறார். ये दुनिया सब बनने से पहले वो हैं, முற்பிதாக்களுக்கும் மேற்பட்டவராய் இருக்கிறார். पूर्वज के पहले से वो हैं, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருக்கிறார். दुनिया बनने के पहले हैं, அப்போதிருந்தே பிதாவினில் நேசிக்கப்பட்டவராய் இருக்கிறார். तभी से पिता के प्रेमी हैं। பிதா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நேசிக்கல. पिता परमेश्वर यीशु मसीह को दुनिया में आने உலக के बाद प्रेम தோற்றத்துக்கு नहीं किया, முன்பாகவே நேசித்து விட்டார். दुनिया बनने से पहले प्रेम किया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எபேசியர் 1:4 சொல்லுகிறது, एफिसियों 1:4 बोलता है, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் मेरे से पहले प्रेम में पवित्र जो है, குற்றமில்லாதவர்கள் இருப்பதற்கு जो दोषी नहीं है, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். दुनिया बनने से पहले मसीह के अंदर हमें जान लिया। கிறிஸ்துவுக்குள் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டாராம். मसीह के अंदर दुनिया बनने से पहले हमें जान लिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. நம்ம இருந்தோமா அப்போ? तभी हम थे क्या? நம்ம கிடையாது. हम नहीं थे। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से जान வசனம் लीजिए। சொல்லுகிறது वचन உலக बोलता है, தோற்றத்திற்கு முன்னே दुनिया बनने से पहले கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். मसीह के अंदर हमें जान लिया है। நம்ம அன்னைக்கு இல்ல, तब हम नहीं थे, ஆனா கிறிஸ்து இருந்தார். पर मसीह थे। அல்லேலூயா. हालेलुया। உலக தோற்றத்துக்கு முன்பாகவே दुनिया बनने से இயேசு पहले கிறிஸ்து இருந்ததனால यीशु मसीह थे, इसलिए அவர் மூலமாய் அவர் இன்னைக்கு நம்மை தெரிந்திருக்கிறார். उनके वजह से इसलिए हम आज चुने गए हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். यीशु मसीह के बारे में, यीशु मसीह की वजह से हम छुटकारे पाए இயேசு हैं। கிறிஸ்து மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு यीशु இருக்கிறோம். मसीह के बारे में हम चुने गए हैं। இதற்கெல்லாம் எப்போது இருந்து ஆரம்பித்தது இந்த வேலை? ये सब कब से शुरू हुआ? உலக தோற்றம் முதலே ஆரம்பிச்சாச்சு வேலை. दुनिया बनने से पहले है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு எனக்காக வேலை செய்றாருன்னு சொல்லக்கூடாது. अच्छे से समझ ले, मैं जन्म होने के बाद यीशु मसीह मेरे लिए काम நான் कर रहा है, பிறந்ததுக்கு ऐसा அப்புறம் தான் नहीं இயேசு என்னை நேசிக்கிறாரு. मैं जन्म होने के बाद यीशु मसीह मेरे को அப்படிலாம் प्रेम कर ஒண்ணுமே रहा है, கிடையாது. ऐसा सब कुछ नहीं है। நீங்களாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இயேசு உங்களை நேசிக்கிறார். आप सब जन्म होने से पहले यीशु मसीह आपको प्रेम कर रहा है। அல்லேலூயா. हालेलुया। நமக்கான வேலை உலக தோற்றத்துக்கு முன்பே ஆரம்பித்து விட்டார். हमारा काम दुनिया बनने से पहले हो गया। இவர்களை எல்லாம் நான் எனக்குள் கொண்டு வர ये வேண்டும். सबको मेरे अंदर में लाना है। இவர்களை எல்லாம் நான் மீட்க வேண்டும். ये सबको मुझे छुड़ाना இவர்களை है। எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு வர ये வேண்டும் सभी को स्वर्ग लाना என்கிற है। இந்த வேலையை ये सब काम को உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இயேசு ஆரம்பித்து விட்டார். दुनिया बनने से पहले परमेश्वर ने शुरू किया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அத 1 பேதுரு 1:20 एक சொல்லுகிறது. पत्रुस 1:20 बोलता है, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து दुनिया बनने से पहले उसने हमें नियुक्त किया है। அல்லேலூயா. हालेलुया। தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற अपने वजह से परमेश्वर के अंदर विश्वासी
आती हैं உங்களுக்காக आपके लिए இந்த கடைசி நாட்களில் ये வெளிப்பட்டார். आखिरी दिनों में प्रकट हुआ। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து மனிதனாய் வெளிப்பட்டதுதான் இந்த கடைசி நாட்கள். यीशु मसीह मनुष्य के जैसे प्रकट हो यही आखिरी दिन है। ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருக்கிறார். पर दुनिया बनने से पहले वो नियुक्त किया गया है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனங்களை நான் ஆல்ரெடி மெசேஜ்ல விளக்கி கொடுத்திருக்கிறேன் सब உங்களுக்கு. वचन मैंने पहले मैसेज में बताया गया। அல்லேலூயா. அப்ப உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் இருந்து दुनिया बनने से पहले वो थे, நமக்காக அவர் குறிக்கப்பட்டு हमारे लिए वो नियुक्त किया गया। அவர் மூலமாக நமக்கு ஒரு ரட்சிப்பு இன்னைக்கு வந்திருக்கிறது. उसकी वजह से हमें एक उद्धार आया है। இந்த மாதிரி காரியங்களை ये सब कार्य को நம்ம அறியணும். हमें जानना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா। யோவான் இதெல்லாம் அறிந்திருந்தார். யோவானா ये सब जान के रखे थे। அறிந்திருந்ததனால தான் சொல்றாரு, जाने इसीलिए बोल रहे அவர் எனக்கு பின்னாடி வந்தவரா हैं, இருந்தாலும் मेरे पीछे आए तो भी என்னோட மேன்மையுள்ளவரா से இருக்கிறார். श्रेष्ठ है। அல்லேலூயா. 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 அல்லேலூயா। அப்ப நம்ம எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிறோமோ हम कितना यीशु मसीह को जानते हैं அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய மேன்மையை அறிந்து கொள்ளலாம். उतना हमें यीशु मसीह की श्रेष्ठ के बारे में அவர் जान सकते எவ்வளவு हैं। உயர்ந்தவர், वो कितना ऊंचा அவர் है, எவ்வளவு वो மகிமையானவர் कितने महिमा रूपी में என்பதை है, அறிந்து கொள்ளலாம். वो सब हम जान सकते அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்துல நம்ம பாப்போம்ல, हैं। कुछ समय में हम देखते हैं ஆராதிக்கிற நேரத்துல ஆராதிக்கவே சில பேருக்கு முடியாது. आराधना करते हुए कोई आराधना नहीं कर सकता, ऐसा होता है। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? இயேசுவை அறிஞ்சாதான் ஆராதிக்கவே முடியும். यीशु मसीह को जाने तो ही आराधना कर सकते हैं। ஒரு நல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்காங்க. एक सच को समझ लीजिए, இயேசுவை எந்த அளவுக்கு நீங்க அறிந்திருக்கிறீர்களோ यीशु मसीह को कितना आप जाने हो அந்த அளவுக்கு தான் உங்க ஆராதனை இருக்கும். उतना ही आपका आराधना होगा। இயேசுவை சரியா அறியலன்னா ஆராதிக்க முடியாது. यीशु मसीह को बराबर नहीं जाना तो आपको आराधना नहीं அல்லேலூயா. होगा। हालेलुया। ஏன்னா ஆராதனையில என்ன பண்றோம் தெரியுமா? आराधना में हम क्या करते हैं? இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். यीशु मसीह को महिमा दिलाते இயேசுவை हैं, உயர்த்துகிறோம். यीशु मसीह को ऊंचा उठाते हैं। இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதானே உயர்த்த முடியும். यीशु मसीह कैसे हो तभी हम ऊंचा उठा सकते हैं இயேசு ना। எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதானே மகிமைப்படுத்த यीशु முடியும். मसीह कैसे तभी हम उनको महिमा कर அதனால सकते தான் हैं। அநேகருடைய வாயிலிருந்து ஆராதனையே வராது. इसलिए कई लोग के मुंह से आराधना ही नहीं आता। அல்லேலூயா. हालेलुया। அவங்களுக்கு ஆராதிக்கவே தெரியாது. उनको आराधना करना ही नहीं आता। காரணம் என்ன? இன்னும் இயேசுவை அறிகிற कारण அறிவுல क्या? வரல. अब तक यीशु मसीह को जानने का ज्ञान नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவை எந்த அளவுக்கு அதிகமா அறிகிறீங்களோ यीशु मसीह को कितना ज्यादा आप जानते हो அந்த அளவுக்கு அவரை உயர்த்திக்கிட்டே இருப்போம். उतना ज्यादा आप उसको उठा அந்த सकते हो, அளவுக்கு அவரை மேன்மைப்படுத்துவோம் நம்ம. उतना ज्यादा आप उसको श्रेष्ठ कर ஏன்னா सकते हो, அவர் அந்த அளவுக்கு மேன்மையானவர். क्योंकि वो उतना श्रेष्ठ है। நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்பதற்காக हमारे साथ निवास करता है, इसीलिए அவர் நம்மை போன்றவர் அல்ல. वो हमारे जैसा नहीं है। சில நேரத்துல அந்த எண்ணம் நமக்குள் उस வருகிறது. समय हमारा ये அவர் என்னோடு கூட தானே இருக்கிறாரு वो मेरे साथ ही है ना। அப்படி நினைச்சு நமக்கு நிகரா அவர் யோசிக்காதீங்க. अपने तुलना में उनके बारे में नहीं அவர் रखना। என்னோடு கூட வாசம் वो பண்ணினாலும் मेरे साथ निवास करता है என்னை तो விட பல கோடி மடங்கு உயர்ந்தவர் அவர். कई कोटि मेरे से बढ़कर है। அல்லேலூயா. हालेलुया। பல கோடி மடங்கு அவர் மேன்மையுள்ளவர். कई कोटि मेरे से बढ़कर है। அவர் இன்றைக்கும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். आज भी कोई जो रोशनी में नहीं जाता वो रोशनी में निवास करने वाला है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கும் அவர் அசுத்தத்தை பார்க்காத சுத்த கண்ணன். आज भी वो अशुद्धता को नहीं देखते, वैसे शुद्ध இன்றைக்கும் है। மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் காணப்படக்கூடாதவருமா आज இருக்கிறார். भी इंसान में जो नहीं देखे जो नहीं देख पाएंगे वैसे அந்த है, அளவுக்கு அவர் உயர்ந்தவர். उतना वो ऊंचा है। அவர் ஒரு சாதாரண மனிதன் போல எடை वो कोई போட்டாதீங்க. साधारण मनुष्य नहीं है। அல்லேலூயா. हालेलुया। யோவானை போல யோவாना के ஒரு जैसे பவுல் அப்போஸ்தலரை போல एक पौल प्रेरित के நம்ம இன்னைக்கு जैसा சொல்லணும், அப்பா உம்மை அறியணும்பா, हमें आज बोलना है, आपको जानना है पिता, உம்முடைய மேன்மை எனக்கு சொல்லி आपको தாங்கப்பா, प्रशस्तता मेरे को எனக்கு बताइए, கற்று தாங்கன்னு கேளுங்க. मुझे सिखा के दीजिए, ऐसे ஆண்டவர் पूछिए, கற்றுக் கொடுப்பா. परमेश्वर सिखाएगा இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுப்பா. और ज्यादा सिखाएगा। அவர் பக்கத்துல போக போக और उनके निकट जाते இன்னும் जाते அதிகமாய் நம்ம அறிய முடியும். और ज्यादा हम सीख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு தான் அதிகமா ஆராதிங்கன்னு சொல்லுது. इसलिए ज्यादा आराधना करने बोलते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வெறுமனே மெசேஜ் கேட்பது மாத்திரம் பிரயோஜனம் सिर्फ मैसेज सुनने के लिए काफी नहीं है। அல்லேலூயா. சில பேர் மெசேஜுக்கு தான் வருவாங்க பாருங்களேன். कोई लोग मैसेज के लिए आते हैं सिर्फ, அது ஒரு பிரயோஜனப்படாது. वो कुछ लाभदायक नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, ஆண்டவர் பக்கத்துல இருந்து அவர் வார்த்தையை கேட்கணும். परमेश्वर के बाजू में बैठ के उनको शब्द सुनना, அவர் பக்கத்துல நெருங்கணும். उनके पास और निकट அவரை जाना, குறித்து நான் அதிகமா அறியணும். उनके बारे में और जानना, அவர் சொல்றத நம்ம वो जो கேட்கணும். बोल रहे हैं वो हमें करना है। அந்த அளவுக்கு அவரை அறிகிற அறிவை எனக்கு தரணும். उतना उनके बारे में जानने का ज्ञान हमें चाहिए। அல்லேலூயா. हालेलुया। யோவான் அதை அறிந்ததனால தான் சொல்றாரு, யோவான் वो जाने इसलिए बोल रहे அவர் हैं, எனக்கு பின் வந்திருந்தோம் वो मेरे पीछे आके भी என்னிலும் மேன்மேலவராக मेरे से श्रेष्ठ है, ஏன்னா அவர் எனக்கு முன்னாடியே क्योंकि वो இருக்கிறார். मेरे से पहले से हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து பூமி இந்த உலகம் எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னே இருக்கிறார். यीशु मसीह भूमि पृथ्वी सब बनने से पहले இந்த हैं, மனுஷன் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இருக்கிறார். मनुष्य बनने से पहले हैं। அப்படி இருந்தது மாத்திரமல்ல, वैसे था ही இந்த केवल नहीं, மனிதனுக்காக குறிக்கப்பட்டவராய் இருக்கிறார். ये मनुष्य के लिए नियुक्त किया गया भी है। அல்லேலூயா. हालेलुया। மனுஷனே படைக்கல, मनुष्य ही नहीं ஆனா இந்த बनाया, மனுஷனுக்காக குறிக்கப்பட்டவராய் पर இருக்கிறார். मनुष्य के लिए नियुक्त किया गया அந்த है, அளவுக்கு அவர் மேன்மை உள்ளவர். उतना वो श्रेष्ठ है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அடுத்து அந்த வசனத்தை பாருங்க. अगला वचन देखिए, அங்க சொல்லுகிறது 31ஆம் வசனம் சொல்லுகிறது, 31 वर्ष बोलता யோவான் है, 1:31. யோவானா 1:31, யோவான் जॉन யோவானா 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 நானும் இவரை அறியாதிருந்தேன்,
இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றார். मैं तो उसे पहचानता ना था, परंतु इसलिए मैं जल से बपतिस्मा देता हुआ आया कि वह इजराइल पर प्रकट हो गया. ஆனா இங்க சொல்லுகிறார், इसमें बोल எனக்கும் இவரை பத்தி ஃபுல்லா தெரியாம தான் இருந்துச்சு. मुझे भी इनके बारे में नहीं जाना था. ஹல்லேலூயா. ஆனா पर என்ன நடந்தது அப்படின்னா, क्या हुआ, நான் இதை அறியாம இருந்தேன், मैं ये ना जानकर था, நான் அறியாத இருந்த ஒரு வேலையை அவர் செய்யறேன்னு சொல்றார். मैं ना जाना था पर तभी वो एक कार्य बोल रहा था. வசனத்துல वो 31 நானும் இவரை அறியாத இருந்தேன், मैं भी उन्हें नहीं पहचाना, இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக ये इस्राएली को प्रकट होने के நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். मैं जल से बपतिस्मा देने आया. யோவான் தன்னுடைய வேலையை எவ்வளவு தெளிவாய் அறிந்திருந்தார். யோவான் अपने काम को कितने अच्छे से இந்த வசனத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். ये वचन से हमें एक बात जानना है, நம்ம என்ன வேலை செய்றோமோ அதை நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். जो हम काम कर रहे हैं उसके बारे में हमें सब जानकारी யோவான் होना चाहिए. வெறுமனே ஞானஸ்நானம் கொடுக்க வரல. யோவான் सिर्फ बपतिस्मा देने नहीं आया. வெறுமனே ஜனங்களை திட்டி பாவத்திலிருந்து மனம் திரும்புன்னு சொல்ல வரல. लोगों को डांटकर पाप से मन फेरो करके बोलने नहीं आया. ஹல்லேலூயா. हालेलुया. யோவான் அந்த காரியத்தை செய்திருந்தாலும் யோவான் ये काम किए तो அதற்கு பின்பு ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்தது. उसके पीछे एक बड़ा यीशु मसीह का योजना था. ஹல்லேலூயா. हालेलुया. இதுவரைக்கும் யாருமே ஞானஸ்நானம் கொடுக்கல. अब तक किसी ने बपतिस्मा नहीं दिया. இவர்தான் முதல்ல கொடுக்கிறார். यही सबसे पहले दे रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இதுவரைக்கும் யாரும் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை கண்டிச்சு பேசல. अब तक कोई ये पाप को ऐसा डांटकर सिखाया नहीं. இவர்தான் அப்படி பேசுறார். यही ऐसे बात की. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு தேவ திட்டம் இருந்தது. इसके पीछे एक परमेश्वर का योजना था. என்ன தேவ திட்டம் இருந்தது? कौन सा योजना था? இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக ये इजरायली लोगों को प्रकट होने के बाद நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க मैं வேண்டும். जल से बपतिस्मा दूंगा. ஜலத்தினாலே யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? जल से बपतिस्मा देने का कारण क्या है? எல்லாத்துக்கும் ஒரு புதுசா ஏதாவது காரியத்தை பண்ணணும் அப்படி இல்ல. सबको कुछ नया कार्य करना ऐसा नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. அதற்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? उसका मेन कारण क्या है? இயேசு யாருன்னு இந்த இஸ்ரவேலருக்கு தெரியணும். यीशु मसीह कौन है ये इस्राएल लोग जानना है. இந்த உலகத்துக்கு தெரியணும். ये दुनिया को जानना है. இயேசு யார்? यीशु मसीह कौन है? யார் மீட்பர்? कौन रक्षक है? யார் மேசியாவா कौन வரப்போகிறார்? मेसिया है? ஏன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. सब लोग ढूंढ रहे पर नहीं मालूम. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. அநேகர் தேடுறாங்க, कई लोग ढूंढ रहे हैं எங்களை மீட்கிற ஒரு மேசியா வரமாட்டாரா? हमें छुड़ाने एक मेसिया नहीं ஏன்னா आया. அந்த நாட்கள்ல क्योंकि उस दिनों में இஸ்ரவேலர்கள் इस्राएली लोग ரோமர்களின் பிடியில இருக்கிறாங்க. रोमर के हाथों में थे. அவர்கள் சரீர ரீதியாக தேடுகிறாங்க, वो आत्मिक रूप से देख रहे हैं. எப்படியாவது எங்களுக்கு ஒரு மீட்பர் வந்துட மாட்டாரா? कोई हमें उद्धार करने वाला नहीं ஆனா आया. அதே நேரத்துல पर उसी समय சில பரிசுத்தவான்களும் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. कुछ पवित्र लोग भी ढूंढ रहे हैं. என்ன தேடிக்கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? क्या ढूंढ रहे हैं? தீர்க்க தரிசன ஆகமத்தில் சொல்லப்பட்டவர் எங்கே போனார்? भविष्यद्वक्ता जो बोले गए थे वो किधर गए? கடைசி நாட்கள்ல யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்குமே, आखिरी दिनों में யாக்கோப் से याकूब से एक तारा उत्पन्न होगा, उदय होगा. அது எங்க वो कहाँ है என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறவரை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. बोलकर जो भविष्यद्वक्ता में वो ढूंढ रहे हैं. ரெண்டு கூட்டம் தேடிட்டு இருந்துச்சு அந்த நாட்கள்ல. दो मंडली ढूंढ रहा है. ஒண்ணு எப்படியாவது இந்த ரோமர் கையில எங்களை விடுவிக்க மாட்டாங்களா? एक रोमियो का होते से हमें नहीं அது छुड़ाएगा ஒரு क्या? பக்கம் தேடிட்டு இருக்கு. वो एक जगह ढूंढ रहे हैं. ஆனா அதே காலகட்டத்துல पर उसी समय में அநேக பரிசுத்தவான்கள், कई पवित्र लोग, வேத சாஸ்திரிகள், शास्त्र के लोग, அவங்க என்ன பண்றாங்கன்னா, वो क्या कर रहे हैं? தீர்க்க தரிசன ஆகமத்துல சொல்லப்பட்டவர் எப்போ வரப்போறார்? भविष्यवाणी जो बताया गया वो कब आएंगे? ஏன்னா அவர்தான் மேசியா, क्योंकि वही मेसिया है. அவர்தான் எங்களை ரட்சிக்க वही போகிறார். हमें उद्धार करेगा. அவரை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. उनको ढूंढ रहे ஆனா हैं யாரும் தெரியல. पर कोई नहीं जानता. இயேசு பிறந்ததுக்கு அப்புறமும் தெரியல. यीशु मसीह जन्म होने के बाद भी नहीं मालूम. இயேசு பிறந்து 30 வயசு ஆயிடுச்சு. यीशु मसीह जन्म के 30 ஆனா उम्र हो गया. இவர்தான் மேசியா என்று யாருக்கும் पर தெரியாது. यही मेसिया का ऐसे कोई नहीं இவர்தான் जानता था. கிறிஸ்து यही मसीह है என்று யாருக்கும் தெரியாது. कोई नहीं मालूम था, किसी को नहीं मालूम था. ஆனால் पर யோவானை ஆண்டவர் தீர்மானிக்க காரணம் என்ன தெரியுமா? யோவானா का नियुक्त करने का कारण क्या காரணம் था? என்ன தெரியுமா? இயேசுதான் கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தணும். यीशु ही मसीह करके वो प्रकट करना है. எப்படி வெளிப்படுத்தலாம்? कैसे प्रकट करना है? எப்படி कैसे வெளிப்படுத்தலாம்? प्रकट करना है? இப்போ ஞானஸ்தானத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். बपतिस्मान के रूप में प्रकट किए. ஹல்லேலூயா. हालेलुया. ஞானஸ்தானம் ஏன் அவசியங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். बपतिस्मान क्यों आवश्यक है இப்ப मैं बाद பாருங்க, में बोलूंगा. ஞானஸ்தானத்தின் மூலம் बपतिस्मान के मूल எல்லா ஜனங்களும் வர்றாங்க. सभी लोग आते हैं. யோவான்ட்ட எல்லா ஜனங்களும் வந்துட்டு योना இருக்காங்க. के पास सभी लोग आते हैं. ஆனால் தேவன் யோவான்ட்ட ஒரு காரியத்தை சொல்லி पर வச்சிருக்கார். परमेश्वर योना के पास एक बोले थे, யோவானே, நீ योवान ஞானஸ்தானம் கொடுக்கும்போது तू बपतिस्मान देते हो ஒரு மனுஷர் வருவார். एक मनुष्य அந்த आएगा. மனுஷர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும் பொழுது वो मनुष्य बपतिस्मान लेके बाहर आता நான் है. என்னுடைய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். मैं मेरा पवित्र आत्मा को அந்த भेजूंगा. பரிசுத்த ஆவி யார் மேல் தங்குகிறாரோ वो पवित्र आत्मा किसके ऊपर ठहरेगा அவர்தான் நான் அனுப்ப போகிற மேசியா. वही मैं भेजने वाला मेसिया हूँ. இது யாருக்கு தெரியாது. ये कोई नहीं जानता. ஆனா யோவான்ட்ட ரொம்ப தீர்க்கமாக ஆண்டவர் சொல்லி இருக்கார். पर योना के पास पवित्र आत्मा बहुत अच्छे से बताए. ஆண்டவர் சொல்லிட்டாரு. परमेश्वर ஏன்னா बता दिया. ஆண்டவர் யோவான் ஆண்டவரோடு நல்ல உறவாடுகிற ஒரு மனிதர். क्योंकि
यूहन्ना परमेश्वर के साथ अच्छे से बातचीत ஆண்டவருடைய கட்டளையை சரியா செய்கிற ஒரு மனிதர், परमेश्वर के रूल्स को फॉलो करता था, कानून को बराबर रखता था। அல்லேலூயா. அப்ப அந்த மனிதரிடம் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லி वो இருக்கிறார். मनुष्य के बाद बहुत अच्छे से बताया। இப்ப நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. अब कई लोग आ रहे हैं। பாருங்களேன், அந்த காலகட்டத்துல उस समय में நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. कई लोग ने बपतिस्मा लिया। அல்லேலூயா. हालेलुया। யோவான் சொல்லுகிறாரு, யோவானா बोल रहे हैं, நான் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் தெரியுமா? मैं क्यों बपतिस्मा लेने आया? இவரை இஸ்ரவேலுக்கு நான் வெளிப்படுத்தணும், इसको मुझे इजरायली लोग को प्रकट அதுக்கு करना தான் நான் है, ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். इसलिए मैं बपतिस्मा देने आया। அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் என்பது இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒன்று. बपतिस्मा यीशु मसीह को प्रकट करने का कार्य है। இன்னைக்கு ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் தெரியுமா? आज क्यों बपतिस्मा ले रहे हैं? இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறார், நான் இயேசுவுக்காக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதுதான் ஞானஸ்தானம். यीशु मसीह मेरे जीवन में, यीशु मसीह को ऐसे प्रकट करना ही बपतिस्मा है। அல்லேலூயா. हालेलुया। சும்மா ஞானஸ்தானம் கிடையாது, ऐसे बपतिस्मा नहीं இது है, ஏதோ சடங்காச்சாரம் கிடையாது. ये कोई रिचुअल्स नहीं है। அல்லேலூயா. ரிச்சுவல்ஸ் नहीं. அநேகர் நினைக்கிறாங்க இது ஒரு சடங்காச்சாரம். ये बहुत लोगों को लगता है कोई रिचुअल है, ஆனா அது அப்படி கிடையாது. पर ये वैसा नहीं है। ஞானஸ்தானம் என்பது உண்மையிலே இயேசு எனக்குள் இருப்பதையும் நான் அவருக்காய் வாழ்கிறதையும் வெளிப்படுத்துவது. बपतिस्मा मेरे लिए, मेरे अंदर यीशु मसीह जी रहा है, मैं यीशु के लिए जी रहा हूं, ऐसे बताने இவரை के लिए இஸ்ரவேலுக்கு நான் வெளிப்படுத்தணும், मुझे इनको इजरायली लोग को प्रकट அதுதான் करना நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். है, इसलिए मैं बपतिस्मा दे रहा हूं। உங்களுடைய ஊழியத்துல நீங்க எதை வெளிப்படுத்துறீங்க? आपकी सेवा में आप क्या प्रकट कर रहे हैं? யாரை வெளிப்படுத்துறீங்க? किसको प्रकट कर रहे हैं? யோவானுடைய ஊழியம் யோவானா का யோவானை வெளிப்படுத்துவதோ யோவானா को प्रकट करना, ஜனங்களை திரட்டுவதோ அல்ல. लोगों को इकट्ठा करना नहीं। யோவானுடைய ஊழியம் என்ன தெரியுமா? யோவானா का सेवा क्या था? இஸ்ரவேலுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறார் ஒருவர், इस्राएल को ना जानते हुए एक मनुष्य छुपा है, அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. वो लोग ढूंढ रहे हैं யார் மேசியா வரப்போகிறார், कौन मेसिया बनकर யார் आएगा, கிறிஸ்துவா कौन வரப்போகிறார். मसीह बनकर आएगा, ஆனால் அவரை எப்படியாவது நான் வெளிப்படுத்தணும். पर कैसे भी मुझे उनको प्रकट करना அதுதான் है। யோவானுடைய ஊழியம். वही யோவானா का सेवा நம்முடைய था, ஊழியத்தும் அதுதான் இருக்கணும். हमारे सेवा में भी वही होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்தார். उनको बपतिस्मा देने का एक सेवा दिया। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு என்ன ஊழியம் हमें கொடுத்திருக்கிறாரோ कौन सा सेवा दिया है? அந்த ஊழியத்தில் இயேசுவை வெளிப்படுத்தணும். उस सेवा में यीशु मसीह को प्रकट करना, இயேசுவை இந்த ஜனங்களுக்கு காட்டணும். यीशु को प्रकट करना है। அதுதான் நம்முடைய ஊழியத்தின் वही நோக்கமே हमारा தவிர सेवा शुरू होता है। நம்மையோ हमें அல்லது ஜனங்களையோ या तो फिर लोगों को வெளிப்படுத்துவது அல்லங்க. प्रकट करना नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। யோவானிடம் अनेक ஜனங்கள் வந்தாலும் கூட யோவானா के पास कई लोग इकट्ठा होने அவருடைய के बाद ஒரே மோட்டிவ், அவருடைய இன்டென்ஷன் எல்லாம் ஒண்ணுதான். उनका एक ही काम क्या था? நான் ஞானஸ்தானம் கொடுக்கிற காலத்துல मैं बपतिस्मा जो समय में दे இயேசுவை रहा हूं, இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்து. यीशु मसीह को ये प्रकट करना है। அப்படியே இயேசு கிறிஸ்து வந்தார். वैसे यीशु मसीह आया। அல்லேலூயா. हालेलुया। 32 வசனம் சொல்லுகிறது. 32 वर्स बोलता है। 32 ஜான் சாப்டர் 1:32ல பாருங்க. யோவானா 1:32 பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, फिर யோவாना गवाही दिया, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி पवित्र आत्मा कबूतर के समान இவர் மேல் आसमान से தங்கினதை उतरकर கண்டே, इनके ऊपर ठहरा हुआ मैं देखा। நானும் இவரை அறியாதிருந்தேன், मैं भी इन्हें पहचाना नहीं, ஆனாலும் फिर भी ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், जल से बपतिस्मा देने के लिए जो मुझे भेजा था, ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ पवित्र आत्मा उतर के किसके ऊपर ठहरेगा, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று वो खुद पवित्र आत्मा से जल से बपतिस्मा देता है எனக்கு तो சொல்லி இருந்தார். मुझे बताएगा। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरा யோவான் தன்னுடைய ஊழியத்தை எவ்வளவு திட்டமாய் சொல்லுகிறார். दूसरा யோவாना अपने सेवा को कितना योजना के साथ बोलते हैं। முதல்ல சொல்றாரு, நான் என் ஊழியம் ஏன் பண்றேன், पहले बोले मैं सेवा क्यों करता हूं, இஸ்ரவேலுக்கு நான் எப்படியாவது இவரை வெளிப்படுத்தணும். इजराइल लोगों को मुझे कैसे तो इनको प्रकट करना ரெண்டாவது है। அவர் சொல்றாரு, दूसरा वो बोल रहे हैं, நீங்களா நினைக்கிற மாதிரி நான் சும்மா வரலப்பா, आप जो सोच रहे हैं मैं वैसे ऐसे ही नहीं आया, என்னை ஒருவர் அனுப்பினார், मुझे एक भेजा है, அனுப்பவே தான் நான் வந்திருக்கிறேன். मुझे भेजा गया इसलिए मैं आया வசனம் हूं। சொல்லுகிறது, ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். वचन बोलता है जल से बपतिस्मा देने के लिए मुझे भेजा गया யோவான் है। ஏதோ புதுசா ஒன்னு செய்யணும்னு வரல. யோவானா कुछ नया करने के लिए नहीं ஏன்னா आया। இன்னைக்கு சில நேரத்துல அப்படிதான் अनेक ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. कुछ लोग कई सेवकाई लोग ऐसे ही आते हैं, ஏதாவது புதுசா பண்ணனா ஜனங்கள் வந்துருவாங்க, कुछ नया किया तो लोग आ जाएंगे, புதுசா பண்ணா வாலிபர்கள் வந்துருவாங்க. नया किया तो புதுசா பண்றதுக்கு வரலங்க. नया करने के लिए नहीं आए। ஜனத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு தேவன் அவரை அனுப்பினார். वो जल से बपतिस्मा देने के लिए परमेश्वर उसे भेजा தேவன் था। என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் செய்யணும். परमेश्वर जो बोला वही करना है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் அனுப்பினார் அவரை. परमेश्वर ने भेजा है, அவரா ஏதாவது தோண்டிட்டு புதுசா பண்ணணும்னு வரல. कुछ योजनाएं नया कुछ नहीं किया। அப்படி அனுப்பினவர் ஒன்னு சொல்லி அனுப்புறாரு, जिसने भेजा तो वो बोल के भेजते நீ हैं, ஞானஸ்தானம் கொடுக்கும்போது तू बपतिस्मा देते हो, ஆவியானவர் யார் மேல் இறங்குறதை நீ காண்பாயோ. पवित्र आत्मा किसके ऊपर उतरेगा तू देखेगा। அப்ப என்ன தெரியுமா, ஆண்டவரே அனுப்பினார், परमेश्वर खुद भेजा, இப்ப ஆண்டவரே ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ உன்னை பாப்ப. अब परमेश्वर खुद बोल रहा तू देखेगा। அல்லேலூயா. வெளிப்பாடு இருக்கணும் ஊழியத்துல. प्रकटीकरण होना चाहिए। ஊழியம் என்பது தேவனால் அனுப்பப்பட்டிருக்கணும். सेवा परमेश्वर से भेजा हुआ होना இரண்டாவது चाहिए। ஊழியத்துல வெளிப்பாடுகள் இருக்கணும். दूसरा सेवा में प्रकटीकरण होना அல்லேலூயா. चाहिए। நீ हालेलुया। காண்பாயோ, आप देखोगे அவரே பரிசுத்தாவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். वो खुद पवित्र आत्मा से बपतिस्मा देने वाला है। ஊழியத்துல எப்போதுமே சரியான தீர்மானங்கள் இருக்கணும். सेवा में एक हमेशा बराबर योजना होना चाहिए।
அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ யாரை பார்க்கற, आप किसको देख रहे हो, யார் மீது ஆவியானவர் இறங்குறாரோ इसके ऊपर पवित्र आत्मा उतर அவரே रहा है, ஆவியினால் ஞானஸ்தானம் वो खुद கொடுக்கிறார். आत्मा से बपतिस्मा देगा। 34 वचனம் சொல்லுகிறது, 34 वर्ष बोलता है, அந்தபடியே நான் கண்டு. वैसे ही मेरे को देखकर, அல்லேலூயா. हालेलुया, அப்படியே நான் பார்த்தேன். वैसे ही मैं देखा, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதை புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, யாரை ஆண்டவர் அனுப்பி, किससे परमेश्वर भेजकर, யாரிடம் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடுகளை கொடுத்து जिसके पास यीशु मसीह एक प्रकटीकरण देते हैं, அவரை நடத்தி கொண்டு இருக்கிறாரோ जिसे चलाते हैं, அவர்கள் தேவ திட்டத்தை சரியா அறிந்து பார்த்துக்கிட்டே वो இருப்பாங்க. परमेश्वर की योजना को बराबर देखते हैं, அவங்க இயேசுவை தரிசிக்கிட்டே இருப்பாங்க. वो यीशु मसीह को दर्शन देते हैं। யோவான் சொல்றார், அந்தபடியே நான் பார்த்தேன்பா. वैसे ही मैं देखा, योना बोलते हैं, அல்லேலூயா, हालेलुया, நான் பார்த்தேன் मैं அப்படிங்கிறார். देखा ऐसा बोलते हैं। வெறுமனே ஆண்டவர் சொன்னதாக்கா இல்ல, परमेश्वर बोला गया इसके அவர் लिए ஞானஸ்தானம் பெற வரும்பொழுது நான் பார்த்தேன். मैं बपतिस्मा देते हुए उनको देखा, அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 3:16 கூட அது சொல்லப்பட்டு मत्ती இருக்கிறது. 3:16 में बोलता है, வானம் திறந்து आसमान தேவ खुला, ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை परमेश्वर का கண்டார். आत्मा कबूतर के समान उतर के आया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் इसको देखने के बाद ही 34 வசனம் சொல்லுகிறது, 34 वर्ष बोलता है, இவரே தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுத்து ये खुद வருகிறேன். परमेश्वर का बच्चा मैं गवाही दिया, அல்லேலூயா. हालेलुया। வித்தவுட் ப்ரூஃப் யோவான் பேசல. कोई प्रूफ के बगैर होना बात नहीं की। அல்லேலூயா. யோவான் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, யோவான் यीशु मसीह को परमेश्वर का पुत्र அல்லது बोलकर, மேசியா என்று சொல்லி, मेसिया बोलकर, அல்லது கிறிஸ்து என்று சொல்லி, नहीं तो मसीह बोलकर, ஏதோ பொத்தாம் பொதுவாய் சொல்லல. ऐसे कुछ சொல்லாம தெரியும், ஏதாவது அடிச்சு விட்டுரும் ऐसे मार के डाल देंगे। அப்படி இல்ல. இவர் சொல்றாரு, நான் பார்த்து தான் मैं சொல்றேன், देखकर ही बोल रहा हूँ, இவர் தேவனுடைய குமாரன். ये परमेश्वर का पुत्र है। அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப தெளிவா தன்னுடைய ஊழியத்தை செய்தார். बहुत ठीक से अपना அதான் सेवा யோவானுடைய कर रहा ஊழியத்துல மிக ஆச்சரியமான காரியம். है। यही यूहन्ना के सेवा में एक बहुत ஆண்டவராலே அனுப்பி வந்தேன்னு சொல்றாரு. परमेश्वर से भेजा गया, அனுப்பப்பட்ட எனக்கு சில மறைவான காரியங்கள் என்று சொன்னாரு. जो भेजा गया मेरे लिए कुछ நீ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவி யார் மீது வருகிறாரோ बपतिस्मा देते हो किसको அவர் தான் அனுப்ப போகிற தேவனுடைய वही குமாரன், में भेजने वाला परमेश्वर அவர் தான் கிறிஸ்து என்று वही சொல்லுகிறார். मसीह है। அப்படி சொன்னது மாத்திரமல்ல, அப்படியே நான் பார்த்தேன். वैसे बोला सिर्फ नहीं, मैं खुद देखा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட தெளிவு நம்மட்ட இருக்கணும். ऐसा एक अच्छा ठीक दिमाग होना எந்த चाहिए। ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலோ कुछ भी आत्मिक जीवन அல்லது में எந்த ஊழியம் செய்தாலும் कोई भी सेवा करते वक्त உங்கள் ஊழியத்தை குறித்ததான ஒரு தெளிவு இருக்கணும். आपकी सेवा के बारे में एक ठीक विचार உங்கள் होना चाहिए। ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்ததான தெளிவு இருக்கணும். आपके आत्मिक भाग के ऊपर एक सही विचार होना चाहिए। எதற்காக உங்களை அழைத்தார், किसके लिए आपको बुलाया है, எதற்காக உங்களை வாழ வைத்துட்டு இருக்கிறார், किसके लिए आपको जीने रखा है, எதற்காக உங்களை அபிஷேகித்தார், किसके लिए आपको अभिषेक किया है, எதற்காக உங்களோடு பேசிக்கொண்டு किसके लिए இருக்கிறார், आपसे बात कर रहे हैं, எதற்காக உங்க ஊழியத்துல நடத்துகிறார், काय को आपको सेवा में चला ஒரு रहे हैं। தெளிவு இருக்கணுங்க. एक सही कंफर्मेशन होना चाहिए। कंफर्मेशन होना அந்த அந்த ஒரு தெளிவு இல்லாம நம்ம எந்த ஊழியம் चाहिए। செய்ய एक कंफर्मेशन के बिना नहीं जी। யோவான் அதுல ரொம்ப பெஸ்டா பெர்ஃபெக்ட்டா வேலை பார்க்கிறார். யோவான் उसमें बराबर जी रहे थे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அவர் சொல்றாரு, என்னை விட அவர் மேன்மை உள்ளவர், वैसे वो श्रेष्ठ है ஏன்னா அவர் எனக்கு முன்னாடியே இருக்கிறார். क्योंकि वो मेरे से पहले है, அப்படின்னா அவர் ஆதி காலத்துல இருந்தே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். क्योंकि वो पुरुष के दिनों से है। இரண்டாவது, தன்னை ஏன் ஊழியத்துக்கு அழைத்தார், दूसरा अपने को सेवा में क्यों लाया, நான் இது நிமித்தம் என்ன செய்ய मैं போகிறேன் इसके बारे में इसको रख के அப்படின்னா क्या करूंगा। இந்த ஊழியத்து நிமித்தம் நான் இயேசுவை இஸ்ரவேலுக்கு காட்ட போறேன். ये सेवा के रख के मैं यीशु मसीह को इस्राएलियों को அல்லேலூயா. दिखाऊंगा। हालेलुया। அதற்கு அடையாளமாக इसके चिन्ह के என்ன लिए ஞானஸ்தானம் கொடுத்து मुझे அனுப்பினார். बपतिस्मा देने रखा है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா எனக்கு அவரை தெரியாது. क्योंकि मैं खुद नहीं जानता। ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது बपतिस्मा देते वक्त ஆவியானவர் இறங்கின पवित्र आत्मा उतरेगा, அவர்தான் ஒரு மேசியா என்று वही சொல்லுகிறார். एक मेसिया होगा। அல்லேலூயா. हालेलुया। இப்போ யோவான் சொல்லுகிறார், अभी यूहन्ना बोलते हैं இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து ये வருகிறேன். खुद पवित्र आत्मा का पुत्र है, गवाही दिया है। இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். ये एक शब्द को हम கொஞ்சம் ஆழமாய் தியானிக்க मनन போகிறோம். करेंगे। இப்போ யோவான் சொல்றார், இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன். अभी यूहन्ना बोल रहा है यही परमेश्वर का पुत्र है, मैं गवाही दे रहा हूँ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ ஒருவரை குறித்து பேசுறதுல நம்ம எப்படியும் பேசிட்டு போயிடலாம். अभी एक के बारे में बात कर रहे हैं तो हम कैसे भी बात करके जा இயேசு सकते குறித்து हैं। பேசணும்னா 1000 வார்த்தையில பேசிட்டு यीशु போயிடலாம். मसीह के बारे में बताना तो हजार ஆனா शब्द बोल இயேசு सकते हैं। குறித்து சாட்சி கொடுக்கணும்னா पर यीशु मसीह के बारे में गवाही देना है तो நம்ம அவரை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கணும். हमें अपने जीवन में उनका अनुभव किया होना चाहिए। அனுபவிக்காம சாட்சி கொடுக்க முடியாது. अनुभव किए बिना नहीं गवाही दे சாட்சி सकते हैं। என்றாலே என்ன? गवाही है तो क्या, நாம் எதை பெற்றோமோ அதை சொல்வது தானே, हमने जिसके पाया वो हमें बता அல்லது रहे हैं, எதை அறிந்து கொண்டோமோ அதை சொல்வது தானே, जो जाना वो हम बता रहे हैं, அதுதானே சாட்சி. वही गवाही है। யோவான் சொல்றாரு, நான் சாட்சி கொடுக்கிறேன். अभी यूहन्ना बोल रहे हैं वो मैं गवाही दे அப்படி रहा हूँ। என்றால் वैसा है तो யோவான் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதை நன்றாய் அறிந்திருந்தார். तो यूहन्ना यीशु ही अपने जीवन में परमेश्वर का पुत्र है जान लिया। அவர் அறிந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில அதை அப்படி ஒரு நிரூபித்து காட்டுகிறார். वो सिर्फ जाना ही नहीं, अपने जीवन को बराबर करके दिखाते हैं। அப்ப उண்மையிலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தானா? तो सच्ची यीशु मसीह परमेश्वर का पुत्र ही है। அதை எப்படி நாம் நம்ப वो முடியும்? कैसे हमें विश्वास करना है? யோவான் சொன்னா நம்ம நம்பிரலாமா? यूहन्ना बोला तो हम विश्वास करेंगे क्या? நம்பிடுவீங்களா?
विश्वास करोगे क्या? அல்லேலூயா. हालेलुया। யோவான் சொன்னா அதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா? யோவானா बोला इसलिए हम विश्वास இயேசு करेंगे। கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று यीशु मसीह வேதத்தில் परमेश्वर பல இடங்களில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. शास्त्र में कई जगह में बताया गया है। பல இடங்களில் வேதம் பதிவு செய்திருக்கிறது. कई जगह में शास्त्र ने बताया है। அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படியெல்லாம் அதை அவர் பதிவு செய்திருக்கிறார் कैसे सब उन्होंने उसको नियत किया, அதை மாத்திரம் பார்த்து முடிக்கலாம் நம்ம. सिर्फ हमने देख के खत्म சங்கீதம் करेंगे। 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பாருங்க. भजन संगीता दूसरा अध्याय उसका 7वां Psalms वचन। chapter 2 verse 7ல भजन संगीता दूसरा उसका 7वां वचन। தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். जो नियमित किया है उसे बताऊंगा। கர்த்தர் என்னை நோக்கி परमेश्वर मुझे நீர் देखकर என்னுடைய குமாரன், आप मेरे पुत्र हो, இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். आज मैं तुझे उत्पन्न किया। அல்லேலூயா. हालेलुया। இது எப்படி சொல்லப்படுகிறது ये என்றால் कैसा बोला गया है? தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்படுகிறது. भविष्यवाणी के बारे में बताया है। அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது एक भविष्यवाणी के रूप में बताया है। இவர் தேவனுடைய குமாரன். ये परमेश्वर को पुत्र है करके। அல்லேலூயா. हालेलुया। தேவனே சொல்லுகிறார் परमेश्वर खुद बोल இவர் रहा है, என்னுடைய குமாரன், ये मेरा पुत्र है, நான் தான் அவரை मैं ஜனிப்பித்திருக்கிறேன். उसे जन्म दिया हूँ। அல்லேலூயா. हालेलुया। அப்போ தீர்க்க தரிசனமாய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. तो भविष्यवाणी में यीशु मसीह परमेश्वर को पुत्र करके बोला गया है। இரண்டாவது லூக்கா 1:35ல பாருங்க. दूसरा है लूक 1:35 देखिए। லூக் 1:35 लूक 1:35। தேவதூதன் அவளுக்கு பிரயோத்திரமாக देवदूत उसके बारे में प्रकट होकर பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், पवित्र आत्मा तुझ पर आएगा, உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், जो श्रेष्ठ है उसका ताकत तेरे ऊपर होगा, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது उसके लिए जो आपके तेरे ऊपर जन्म होगा वो தேவனுடைய குமாரன் என்னப்படும். परमेश्वर का पुत्र होगा। இங்கு தேவதூதனால் இது சொல்லப்படுகிறது. यहाँ पर देवदूत को रखकर बोला गया है। மரியாளிடம் வந்து தேவதன் சொல்லுகிறார், मरिया के बाजू में देवदूत आके बोलते हैं, கன்னியா இருக்கிற உனக்குள் ஒரு கர்ப்பம் உண்டாகும், जो अकेले है तेरे अंदर एक गर्भ हो, அவர் இந்த உலகத்தை இரட்சிக்கிற ஒரு இரட்சகராய் வரப்போகிறார். वो ये दुनिया को उद्धार करने वाला एक, அது எப்படி உண்டாகும் என்றால் वो कैसे बनेगा? உன்னதமானவருடைய பலம் உன்னிடத்தில் जो வரும். श्रेष्ठ है उसका ताकत तेरे ऊपर அந்த आएगा, பலம் நிழலிடும் போது உன்னிடத்தில் ஒரு பரிசுத்தமான ஒன்று பிறக்கும். और जो जब तो ताकत आएगा तेरे अंदर एक पवित्र उत्पन्न होगा। அந்த பரிசுத்தமானது யார் என்றால் தேவனுடைய குமாரன் என்று वो சொல்லப்படுகிறது. पवित्र क्या हो? परमेश्वर का पुत्र है। அப்ப மரியாளிடம் யார் பிறந்தா? अब मरिया के पास क्या कौन जन्म இயேசு हुआ? கிறிஸ்து பிறந்தார். यीशु मसीह जन्म हुआ। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இங்கு ஒரு தேவ தூதனால் சொல்லப்பட்டிருக்கிறது. अभी इधर एक देवदूत के बारे में बोला गया தீர்க்க है। தரிசனமாய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. भविष्यवाणी में यीशु मसीह परमेश्वर का पुत्र बोला गया है। தேவ தூதனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देवदूत से यीशु मसीह परमेश्वर का पुत्र बोला है। லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை लूका பார்க்கும்போது तीसरा है उसका 22वां वचन। லூக் chapter 3 verse 22ல பாருங்க. लूक 3:22 में देखिए, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். पवित्र आत्मा कबूतर का रूप लेके उसके ऊपर उतर आया। வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, आसमान से एक आवाज उत्पन्न होकर, நீர் என்னுடைய குமாரன், நேசகுமாரன், तू मेरा प्रेमी पुत्र है, உம்மில் பிரியமா இருக்க என்று உரைத்தது. तेरे ऊपर प्रेमी में हूँ। இங்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. अभी इधर आसमान से एक आवाज आता இயேசு है। கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. यीशु मसीह बपतिस्मा लेके बाहर आता है कि ये அங்க संभव होता இவர் என்னுடைய है, நேசகுமாரன். ये मेरा प्रेमी पुत्र है। அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதா சொல்லுகிறார். स्वर्ग में रहने वाले पिता बोल रहे हैं। இதே காரியத்தை மத்தேயு 17:5லயும் பார்க்க முடியும். यही कार्य को मत्ती 15:5 में देखेंगे। नहीं 17:5 17:5 में। 17:5 मैथ्यू 17:5ல பாருங்க. 17:5 में देखिए, இதோ ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, प्रकाशित बादल उसके ऊपर आया, இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरा प्रेमी पुत्र है, இவரில் பிரியமா இருக்கிறேன், इसके ऊपर मैं प्रेमी हूँ, இவருக்கு செவி கொடுங்கள். इनका बात सुनिए। அப்போ பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது. अभी स्वर्ग से एक आवाज आ रहा அந்த है, சத்தம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறது. वो आवाज यीशु मसीह को परमेश्वर का पुत्र बोल रहा பரலோகம் है। சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லு. स्वर्ग बोल रहा है यीशु मसीह परमेश्वर का पुत्र है। அப்ப புரியுதா உங்களுக்கு? तो आप समझ रहे हैं क्या? யோவானும் தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்டிருக்கிறது யோவாन की भविष्यवाणी में भी बोला गया இயேசு है, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. यीशु मसीह परमेश्वर का पुत्र है। பரலோகம் சொல்லுகிறது, स्वर्ग बोलता है, தேவ தூதர்கள் சொல்லுகிறாங்க. देवदूत बोल रहे हैं। அடுத்து இன்னொரு இடத்தை பாருங்க. अगला और एक जगह में देखिए, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் मत्ती 16 अध्याय में 16 17 வசனம் பாருங்க. 16 और 17 वचन में இயேசு देखिए, கிறிஸ்து சிஷ்யரோட ஒரு கேள்வி கேட்கிறார். यीशु मसीह चेले लोग से एक प्रश्न पूछते हैं, மத்தவங்க எல்லாம் என்ன எப்படி சொல்லிட்டு போட்டோம், कोई भी मुझे क्या भी बोलने दो, நீங்க என்ன நினைக்கிறீங்க? आप मुझे क्या सोचते அப்ப हो? பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், तब पत्रुस एक बात बोलते हैं, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். आप जीवित परमेश्वर के पुत्र हो। இப்ப இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? अब यीशु मसीह उसका क्या जवाब दिया मालूम है? அவர் சொல்றாரு, யோவானின் குமாரனாக சீமோனே, यूहन्ना के पुत्र सीमोन, நீ பாக்கியவான், तू धन्य है, தன்ய. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, क्योंकि शरीर और लहू आप तुझे नहीं बताया, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். जो स्वर्ग में है वो मेरा पिता तुझे ये बताया அப்போ है। ஒரு மனுஷனுக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது இயேசு தேவனுடைய குமாரன். अभी एक मनुष्य को पवित्र आत्मा से बताया गया है कि यीशु मसीह परमेश्वर का पुत्र है। அல்லேலூயா. இது பேதுருடைய வெளிப்பாடு அல்ல, ये पत्रुस का प्रकटीकरण नहीं பேதுருக்குள்ளாக இருந்த தேவனின் வெளிப்பாடு அது. है। पत्रुस के अंदर रहने वाले परमेश्वर का प्रकटीकरण है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய
தேவனுடைய குமாரன் என்று अभी यीशु मसीह परमेश्वर का पुत्र है தேவன் करके வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். परमेश्वर खुद प्रकटीकरण दिया है. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்மால பல இடங்களை நிரூபிக்க முடியும். यीशु मसीह परमेश्वर का पुत्र हम कई जगह में बता ஏன்னா सकते हैं. இன்னைக்கு பல பேர் வந்து உங்ககிட்ட அப்படி கேட்கலாம், क्वेश्चन கேட்கலாம். अभी कई लोग आके आपसे पूछ सकते இயேசு हैं தான் ஒரு மரியாள் வயிற்றில தானே பிறந்தார். यीशु मसीह एक मरियम के कोख में तो அப்ப அவர் पैदा எப்படி हुआ, தேவனுடைய குமாரனாய் वो முடியும்? कैसे परमेश्वर का पुत्र हो सकता அதுக்கு है? தான் இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். इसलिए ये कार्य बताया गया है. இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றில் பிறந்திருந்தாலும் கூட यीशु मसीह मरियम के पेट में அவர் उत्पन्न हुआ तो சாதாரண भी மனிதர் அல்ல, वो एक साधारण मनुष्य அவர் नहीं है, தேவனுடைய குமாரன். அவர் वो परमेश्वर का पुत्र है. அதற்கு தீர்க்க தரிசனம் சாட்சியா இருக்கிறது. उसको भविष्यवाणी गवाही है, தேவ தூதர்கள் சாட்சியா இருக்கிறாங்க, देवदूत गवाही है, பரலோகம் சாட்சியா இருக்கிறது, स्वर्ग गवाही है, தேவனுடைய வெளிப்பாடுகள் இருக்கிறது. அதற்கு परमेश्वर का प्रकटीकरण है. அதே போல பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை பாருங்க. जॉन 11:27 में देखिए, சில மனிதர்கள் மூலமாய் சொல்லப்பட்டது. कुछ मनुष्य के रख के बोला गया है. இயேசுவினுடைய செயலை பார்த்து, यीशु मसीह को क्रिया को देखकर, அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல जब यीशु मसीह जिए उस दिनों में அவர் செய்திருப்பார்ல சில செயல், वो किए रहेंगे ना कुछ क्रिया, சில अற்புதங்கள், कुछ अद्भुत அடையாளங்கள், चिन्ह, அவருடைய பேச்சுவார்த்தைகள், उनके बातचीत, இதெல்லாம் பார்த்த மனிதர்கள் சொல்றாங்க இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. देखिए मनुष्य बोल रहे हैं ये यीशु मसीह का யோவான் 11:27 யோவானா 11 அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, उसके लिए वो हाँ यीशु मसीह, நீர் உலகத்தில் வருகிறவரான आप दुनिया में आने वाले தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். परमेश्वर के पुत्र यीशु मसीह करके मैं विश्वास करती हूँ. அல்லேலூயா. हालेलुया. நீர் கிறிஸ்து என்று தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று आप சொல்கிறார். परमेश्वर पुत्र करके मैं विश्वास करती हूँ ऐसा बोल रही है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இதை 11:27 தானே? யாரு? மரியாளா மார்த்தாளா? மார்த்தாள். ஓகே. மார்த்தாள் வந்து இயேசு சொல்ல, நீர் இங்க இருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். मार्ता यीशु मसीह के बोल रहे அப்ப இயேசு சொல்ல, உன் சகோதரன் உயிரடைவான். तेरा भाई वापस जी उठेगा. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கு தான் அவர் அந்த பதில் அவர் சொல்லுகிறார். इसलिए वो जवाब को परमेश्वर बोलते நீர் हैं, தேவனுடைய குமாரன் என்று நான் அறிவேன். तुम आप परमेश्वर के पुत्र करके मैं जानती हूँ. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப மார்த்தாள் மட்டும் தான் சொன்னாளா? अभी मार्ता सिर्फ बोली क्या? அப்படி என்றால் இல்ல. वैसा सब नहीं है. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல यीशु मसीह जब जिए उस மத்தேயு दिनों में 14ஆம் அதிகாரத்தின் मत्ती 11वें अध्याय में 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 33 वर्ष में देखिए, 14:33ல Matthew 14:33ல 14:33 में அவர் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து तब जहाज में रहने वाले आकर மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். अब सच्ची में परमेश्वर के पुत्र करके वो बोल रहे हैं. இங்க என்ன நடக்கிறது? इधर क्या हो रहा है? பயங்கர காற்றடிக்கு, बहुत जोर से हवा आ रहा படகு முன்னாடி நகர மாட்டுக்கு. है, जहाज आगे नहीं बढ़ रहा. அப்ப இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வருகிறார். तब यीशु मसीह समुद्र में चल के आ இப்ப रहे हैं. பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீரே ஆனால் நானும் நடந்து வரணும்னு சொல்றாரு. अभी पतरस क्या बोल रहा है? अभी यही आप हो तो சரி मुझे भी நடந்து चलना வா है. அப்படின்ட்டார். तो यीशु मसीह बोले चल के பேதுரு आ. நடந்து போனாரு, முங்கினாரு, தூக்கி எடுத்துட்டாரு. अभी पतरस चल के गया, डूबा, उठा लिया. இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த படவுல வந்து உட்கார்றாங்க. अभी दो लोग ये जहाज में आके बैठते हैं. உட்கார்ந்த உடனே बैठते ही காற்று, புயல், மழை எல்லாம் அப்படியே நின்னு போச்சு. तूफान, आंधी, हवा सब रुक गया, எல்லாம் நின்னு அமைதலாயிற்று. सब शांत हो गया. இப்ப இந்த செயலை பார்த்தவங்க சொல்றாங்க, ये क्रिया को देखने वाले बोल रहे हैं, இவர் மெய்யாகவே தேவனுடைய ये குமாரன். सच्ची से परमेश्वर का पुत्र है. அல்லேலூயா. அப்போ இயேசு வாழ்ந்த நாட்கள்ல जब यीशु मसीह जिए उस दिनों தான் में தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்திருக்கிறார். मैं यीशु मसीह का पुत्र हूँ माना அப்படி गया है. என்றால் தேவன் மாத்திரமே செய்கிற சில செயலை செஞ்சிருக்கிறார். जो परमेश्वर कर सकते वैसा क्रिया को परमेश्वर ने किया. லாசருவை உயிர்த்தது இது தேவன் செய்கிற செயல். लाजर को जीवित किया वो परमेश्वर ஒரு का क्रिया மனுஷன் है. செத்த மனுஷனை உயிர்ப்பிக்க மனிதனால் கூடாது. जो मरा हुआ इंसान को वापस जी उठाना அந்த இடத்துல एक தான் इंसान का தேவனுடைய काम குமாரன் नहीं என்று நிரூபித்தார். है. उस जगह में मैं परमेश्वर को पुत्र करके பொங்கி எழும்பியிருக்கிற அலைகளை அடக்குவது தேவன் செய்கிற செயல். उमड़ के आने हुए लहरों को शांत किया हुआ ऐसा परमेश्वर का क्रिया அதை है. ஒரு மனுஷன் செய்ய முடியாது. वो एक इंसान नहीं कर அதை सकता. இயேசு கிறிஸ்து செய்தார். वो भी पवित्र यीशु मसीह ने किया. அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் 15ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனத்துல मार्क्स 15:37 में देखिए, இப்போ மார்த்தாளு இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க. मार्ताल और ये लोग सब यीशु मसीह को विश्वास இப்ப करने वाले. ஆண்டவரை விசுவாசிக்காத ஒருத்தன் சொல்றான் பாருங்க. अब जो परमेश्वर को विश्वास नहीं करता वो एक மார்க் 15:39ல अब मार्क ஒரு 15:39 में நூற்றுக்கு அதிபதி சிலுவைக்கு எதிரே நிற்கிறான். ये 100 का मालिक சிலுவைக்கு எதிராக. सूली के आगे है. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில சத்தமாய் சத்தமிட்டு அவர் வந்து மரிக்கிறார். अब यीशु मसीह सूली में आवाज उठाकर मर रहे हैं. அவர் மரிக்கும் பொழுது தேவாலயத்தில் உள்ள திரைச்சிலைகள் ரெண்டாய் கிழிகிறது. वो मरते वक्त कलीसिया का फाटक फट रहा है. அல்லேலூயா. हालेलुया. இத பார்த்த
इसे देख அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான் தெரியுமா? मालिक क्या बोल रहे हैं? மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். ये सच्ची से परमेश्वर को पुत्र है. இவன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் கிடையாது. यीशु मसीह को विश्वास करने वाला नहीं. ஹalleluya. இயேசுவை அடிச்சு தொங்க விட்டவன். यीशु को मारकर लटकाया. இப்ப அவன் சொல்றான், अभी वो भी बोल रहा है, இயேசுவுடைய மரணத்தை பார்த்து यीशु मसीह का मरण को இவர் देखकर மெய்யாகவே தேவனுடைய குமாரன். ये सच्ची से परमेश्वर को पुत्र அப்ப है. வேதத்தில் तो शास्त्र தேவனுடைய में குமாரன் என்று சொல்லி परमेश्वर को पुत्र தீர்க்க बोलकर தரிசனம் உரைத்திருக்கிறது. भविष्यवाणी बताया, தேவ தூதர்கள் சொல்லி இருக்கிறாங்க, देवदूतों ने बताया है, பரலோகம் சொல்லி இருக்கிறது, स्वर्ग ने बताया है, அவர் நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் சொல்லி இருக்கிறாங்க, उनके जमाने में जीने वाले लोगों ने बताया தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने प्रकटीकरण दिया है. அடுத்து சரி இதை விட மேல இன்னொரு சாட்சி अब பார்ப்போம். इससे बड़ा गवाही और एक देखेंगे. பிசாசுகள் தேவனுடைய குமாரன் சொல்லி இருக்குங்க. पिशाच शैतान परमेश्वर को पुत्र करके இயேசுவை बोला है. பார்த்து பிசாசு வந்து சொல்ற நீ தேவனுடைய குமாரன் சொல்லி. यीशु मसीह को देख के शत्रु बोल रहे हैं ये यीशु मसीह का पुत्र மார்க் है. 3 அதிகாரம் 11 வசனத்துல मार्कुस 3 अध्याय 11 वचन में அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது अशुद्ध आत्मा भी उनको देखने के बाद அவர் முன்பாக விழுந்து उनके सामने गिरकर நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. आप परमेश्वर को पुत्र करके आवाज दी है. அசுத்த ஆவிகள் சொல்லுகிறது. अशुद्ध आत्मा बोल रहा है. மத்தேயு 8:29. मत्ती 8:29. எஸ் மேத்யூ 8:29ல பாருங்க. मैथ्यू 8:29 में देखिए அவர்கள் அவரை நோக்கி, वो लोग उसको उनके ओर देखते हैं. யாருன்னா ரெண்டு பிசாசு பிடித்தவங்க दो शत्रु पकड़े हुए இயேசுக்கு எதிராக வந்தாங்க. यीशु मसीह सामने आए. அவரை நோக்கி சொல்றாங்க, उनके ओर देख के बोल रहे हैं, தேவனுடைய குமாரனே இயேசுவே, தேவனுடைய குமாரனே, परमेश्वर के पुत्र यीशु, எங்களுக்கும் உமக்கும் என்ன? हमें और आपको क्या है? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீர். समय आने से पहले हमें वेदना देने आए क्या? இது யாரு பிசாசு பிடிச்சவன் சொல்றான். ये जो कौन बोल रहा है? जो शैतान पकड़ा हुआ बोल रहा பிசாசுகள் கூட சொல்லுகிறது है. शत्रु भी बोल रहा है இயேசுதான் தேவனுடைய குமாரன். यीशु मसीह परमेश्वर का पुत्र है. ஹalleluya. हालेलुया. இதுக்கு மேல என்ன சாட்சிங்க इससे வேணும் बड़ा நமக்கு? क्या गवाही ஹalleluya. चाहिए? வேதத்தில் இவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது. शास्त्र में इतने गवाही இவர் हैं. தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. परमेश्वर का पुत्र करके. ஹalleluya. हालेलुया. அதே போல பரலோகத்திலும் அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். अभी स्वर्ग में भी वो परमेश्वर का पुत्र बन के है. ஹalleluya. வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, प्रकाशित वाक्य 2:18 में தியத்திரா சபைக்கு எழுதும் பொழுது, तीसरा कलीसिया को लिखते वक्त, அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் अग्नि ज्वाला का आंखों, பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதம் உள்ள प्रकाशित चांदी के पैर के जैसे தேவகுமாரன் சொல்லுகிறது. परमेश्वर का पुत्र बोल रहा है. ஹalleluya. யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார், எங்க பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்துறார். யோவானா को स्वर्ग से प्रकटीकरण அவர் சொல்றார், நான் தேவகுமாரன் சொல்றேன். मैं परमेश्वर का पुत्र बोल रहा हूँ. ஹalleluya. हालेलुया. அப்போ இத்தனை சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. संभव शास्त्र में लिखा தீர்க்க है. தரிசனமாய் அவர் தேவனுடைய குமாரன் என்றும், भविष्यवाणी में लिखा गया है परमेश्वर का पुत्र தேவ தூதர்களால் சொல்லப்பட்டு இருக்கிறது, देवदूत से बोला गया है, மனிதர்களால் சொல்லப்பட்டு இருக்கிறது, मनुष्य से बोला गया है, பரலோகத்தால் சொல்லப்பட்டு स्वर्ग இருக்கிறது, से बोला गया है, அசுத்த ஆவிகளால் சொல்லப்பட்டு अशुद्ध இருக்கிறது, आत्मा से बोला गया है, பரலோகத்திலிருந்து வெளிப்பாடுகள் வந்திருக்கிறது. स्वर्ग से प्रकटीकरण आया है. அப்படி பல இடங்களில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டு ऐसी कई जगहों में यीशु मसीह परमेश्वर का पुत्र करके இதை बोला गया தான் है. யோவான் சொல்றார், அவர் தேவனுடைய குமாரன். यही யோனா भी बोल रहे हैं ये நான் இதை परमेश्वर का पुत्र சாட்சி है. சொல்லி வருகிறேன். मैं गवाही दे के आ रहा हूँ. இன்னைக்கு நம்ம என்ன சாட்சி சொல்றோம்? हम क्या गवाही दे रहे हैं? ஹalleluya. हालेलुया. இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லணும். यीशु मसीह परमेश्वर का पुत्र बोलना है. ஹalleluya. அதை யாரு வந்து உங்களை வந்து எதிர்த்து பேசினாலும் இல்ல, இயேசு தான் தேவனுடைய குமாரன். कोई भी आपके सामने आकर बोला तो यीशु मसीह சொல்லலாம், परमेश्वर का அவர் पुत्र ஒரு बोलना है. சாதாரண மனிதன் தானே, वो एक साधारण அல்லது मनुष्य சில பேர் ही है. அவர் ஒரு தீர்க்கதரிசிகள்ல ஒருவர் தானே, वो एक भविष्यवाणी में एक है, நபிகள்ல ஒருவர் தானே அப்படின்னு சொல்லலாம். नबियों में एक है, அவர் எல்லாத்துலயும் ஒருவர் தான், वो सब में एक ही है, ஆனா அவர் தேவனுடைய குமாரன். पर वो परमेश्वर का पुत्र ஹalleluya. है ஏன்னா அவர் மனுஷனாவும் இருந்தாரு, क्योंकि वो मनुष्य भी था, தீர்க்கதரிசியாவும் இருந்தாரு. भविष्यद्वक्ता भी था. ஹalleluya. हालेलुया. அவர் நபியாவும் வாழ்ந்தாரு. वो नबी की जैसे भी அதனால அவர் அப்படி வாழ்ந்ததுனால அவர் நபி அல்ல, वैसे जिया इसलिए वो नबी नहीं, அவர் தேவனுடைய குமாரன். वो परमेश्वर का पुत्र है. ஹalleluya. हालेलुया. அதற்கு இத்தனை அத்தாட்சிகள் வேதத்தில் वो இருக்கிறது. इतना गवाही शास्त्र में है. இந்த தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ अभी ये परमेश्वर के पुत्र को विश्वास करने वाला कोई भी, அவன் தான் ஜீவனை உடையவன். वही जीवन को पाया है, மத்த யாரும் ஜீவனுடையவன் அல்ல. और कोई जीवन को नहीं पाया. ஏன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கணும்? क्यों यीशु मसीह परमेश्वर के पुत्र करके நீங்க विश्वास சொல்லலாம், ஓகே करना है? பிரதர், இதெல்லாம் ரைட் தான், ये सब बराबर ही ब्रदर, ஆனா ஏன் நான் पर விசுவாசிக்கணும்? मुझे क्यों विश्वास करना है? அதை நான் நம்பணுமா? मैं क्यों उसको அதை நம்புவதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? उसको विश्वास करने से मुझे क्या लाभ है? 1 யோவான் 5 அதிகாரத்தின் 11 12 வசனத்தை पहला பார்க்கும்போது, योहान 5वां अध्याय 11 और 12 वचन, 1 John chapter 5 verse 11 12 பாருங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். परमेश्वर हमें नित्य जीवन दिया है. அல்லேலூயா. நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். परमेश्वर हमें अनंत काल दिया है. அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. वो जीवन परमेश्वर के पुत्र के पास है. அதுதான் சாட்சி. वही गवाही है. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். जो पुत्र को रखा वो जीवन को पाया தேவனுடைய है. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். परमेश्वर का पुत्र नहीं है तो தேவனுடைய जीवन ना குமாரனை நான் ஏன் விசுவாசிக்க வேண்டும்? है. परमेश्वर के पुत्र को मैं क्यों विश्वास இயேசு करना? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் என்று நான் ஏன் நம்ப வேண்டும்? यीशु मसीह क्यों परमेश्वर का पुत्र मैं क्यों நம்பி विश्वास करूं? விசுவாசித்தால் தான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. विश्वास करके जीवन दिया, ஏன்னா जीवन जिया तो நித்திய ये ஜீவனை आपको இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் தேவன் வைத்திருக்கிறார். आत्मिक जीवन को
இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நித்திய ஜீவனை यीशु मसीह के अंदर ही अनंत काल है, அவர் இல்லாமல் நித்திய ஜீவனுக்குள் யாரும் போக वो முடியாது. नहीं है तो अनंत काल के अंदर कोई नहीं जा सकता. இயேசுவை சாதாரண மனிதனாக அல்ல, यीशु मसीह को एक साधारण मनुष्य தேவனுடைய குமாரனாய் விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். परमेश्वर का पुत्र विश्वास करने वाला ही अनंत काल में जाएगा. அல்லேலூயா. நல்லா புரியுதா உங்களுக்கு? समझ रहे हैं क्या? இந்த வார்த்தை ஏன் நான் இவ்வளவு விளக்குறேன் அப்படினா, ये शब्द मैं क्यों इतना समझा रहा हूं? இயேசு கிறிஸ்துவை சாதாரண ஒரு இரட்சகராய் பார்ப்பது மாத்திரம் यीशु அல்ல, मसीह सिर्फ एक साधारण उद्धारकर्ता नहीं, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ यीशु मसीह परमेश्वर का पुत्र करके कोई भी विश्वास करेगा तो அவர்களுக்குள் நித்திய ஜீவன் उनके இருக்கிறது. अंदर अनंत काल है, அவர்கள் நித்திய ஜீவனுக்கு वो போவார்கள். अनंत काल में जाएंगे. அதற்கு தான் இந்த சாட்சி. वही एक गवाही है. அல்லேலூயா. हालेलुया. நீங்களும் நானும் அந்த சாட்சியா வாழணும். आप और हमें वो அதுக்கு गवाही தான் बन के ஆண்டவர் जीना நம்மை है. அழைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने हमें बुलाया है. தேவன் இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் மேன்மை உள்ளவர். यीशु मसीह सभी से बड़ा है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். हमारा सेवा में परमेश्वर को प्रकट करना. யோவான் எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படி யோவான் कैसे வெளிப்படுத்த. प्रकट किया वैसे हमें भी प्रकट करना. மூன்றாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் तीसरा परमेश्वर यीशु मसीह என்பதற்கு யோவான் சாட்சியாய் இருந்தார். ऐसे इसके लिए यूहन्ना गवाही था. அதை போல நாமும் சாட்சியாய் வாழ வேண்டும். वैसे हमें भी एक गवाही के रूप में जीना है. அல்லேலூயா. हालेलुया. அப்படி ஒப்பு கொடுப்போம். ऐसा हम अर्पण நித்திய करेंगे. ஜீவனுக்கு ஆயத்தமாவோம். अनंत काल में இயேசு तैयार கிறிஸ்து होंगे. சீக்கிரம் வர यीशु போகிறார். मसीह जल्दी आने वाला है. அப்பதான் உங்களை என்ன ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप और हमें आशीर्वाद करेगा. ஓகே, ஒரு இஸ்லாம்